எபிசோட் 1179. இன்றைய கபிலன் அன்றைய பார்த்திபன். கபிலன் தன்னுடைய புனித அலையை திரும்ப பெற்று வெண்கல காடகத்தை அமைதிப்படுத்தினான். காடகம் தரையில் வந்து இறங்கியது. கபிலன் தன் முழு சக்திகளையும் இழந்து விட்டதாக உணர்ந்தான். புனித உடலை பெற்று இருந்தும் அவனால் அந்த அழுத்தத்தை கையாள முடியவில்லை. அவனது கால்கள் நடுங்கியது. அவன் தன்னை மீட்டெடுக்க அமைதியாக ஒரு ஓரத்தில் சென்று அமர்ந்தான். சிறிது நேரம் கழித்த அவன் எழுந்து நின்றான். சிறிது நேரம் செயல்பட்டு கொண்டு இருப்பதற்கே என்னுடைய முழு சக்திகளையும் இது கேட்கிறது. இது என்ன வகையான ஆயுதம் என்று கபிலன் மகிழ்ச்சியோடும் ஆர்வத்தோடும் கேட்டார். கபிலன் 4 புனித மூலாதாரங்களை செம்மைப்படுத்தி தன்னுடைய புனித அலை கடலை விசாலமான பெருங்கடல் போல விரித்து வைத்திருப்பதை கவி அறிந்திருந்தான். மற்றவர்களை விட அவனது புனித அலை அதிகம். அப்படி இருந்தும் அவனால் காடகத்தை சில நிமிடங்களுக்கு மேலே இயக்க முடியவில்லை. என்ன கவியாரே, நீங்களும் முயற்சி செய்து பார்க்க விரும்புகிறீர்களா என்று கவியை பார்த்து கபிலன் கேட்டான். கவி அவனை பார்த்து, இவன் மரியாதையாக பேசி என்னை மாட்டிவிட பார்க்கின்றான். மாட்டுவேனா நான்? கபிலா, இது வித்தியாசமானதாக இருக்கிறது. இதை உன்னால் மட்டுமே செயல்படுத்த முடியும். எனக்கு அபரிமிதமான அறிவும் சாகுபடியும் இருந்தாலும் என்னால் அதை கையாள முடியாது. இது எனக்கானது அல்ல என்று கூறினான். கவி தற்பெருமை பேசுகிறான் என்று அனைவரும் நினைத்தார்கள். அப்போது சாதனா கவியை பார்த்து, கபிலனால் காடகத்தை சிறிது நேரம் மட்டுமே தூண்ட முடியும் என்றாலும் அந்த சக்தி பெரும் எதிரிகளை அடக்க போதுமானதுதானே என்று கூறினாள். மகதி மிகவும் உற்சாகத்தோடு இருந்தாள். அவள் கவியை பார்த்து, காடகத்தை இயக்க இளவரசருக்கு கவியால் உதவ முடியும். அதன் பிறகு இளவரசர் ஒரு நிதானமான தாக்குதலை தொடுக்க முடியும் என்று கூறினாள். மகளுனை உறைந்து போய் நின்று கொண்டிருந்தாள். அவள் எதுவும் பேசவே இல்லை. அவள் தற்போது பார்த்ததை நினைத்து அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தாள். நீண்ட நேரம் யோசித்த மகளுனைக்குள் ஒரு சந்தேகம் பிறந்தது. வெண்கல காடகம் என்பது 800 ஆண்டுகளுக்கு முந்தைய புனித பேரரசில் மூதாதையர்களை வழிபட பயன்பட்ட தியாக சின்னம். அதை கபிலனால் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் என்றால் இது ஒன்றை மட்டும்தான் குறிக்கிறது. இன்றைய கபிலனுக்கும் அன்றைய பார்த்திபனுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று. அப்படி என்றால் உண்மையிலேயே கபிலன் தான் 800 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பட்டத்து இளவரசரா என்று அவள் தனக்குள் கேட்டுக்கொண்டாள். ஆனால் அவள் அதை வெளியில் கூறவில்லை. ஏனென்றால் அதற்கு காரணம் இதுவரை கபிலன் அவளிடம் அதை கூறவில்லை. இன்று வெண்கல காடகத்தை பார்க்கவில்லை என்றால் அவளுக்கு இது என்றைக்குமே தெரிந்து இருக்காது. கபிலனாக இதை சொல்லாத வரை நாம் எதுவும் கேட்க வேண்டாம் என்று அவள் முடிவு செய்தாள். வெண்கல காடகத்திலிருந்து வெளியேறிய சக்தி அலைகள் கட்டுக்கடங்காமல் சீறின. இருப்பினும் கபிலனால் அதை முழுமையாக இயக்க முடியவில்லை. அவனால் மேற்பரப்பில் உள்ள சக்தியை மட்டுமே செயல்படுத்த முடிந்தது. கபிலன் மீண்டும் காடகத்தை தன்னுடைய விண்வெளி வளையத்தில் வைத்துவிட்டு தன்யவதையை சோதித்தார். தெய்வீக தேவத்தை கபிலன் செம்மைப்படுத்திய பிறகு தன்யவதியின் உடலிலும் ஒரு பெரிய மாறுபாடு ஏற்பட்டது. அவள் 3ஆம் வர்ண துறவியாவதற்கு மிக அருகே இருந்தாள். தன்யவதி மட்டும் 3ஆம் வர்ண துறவியாக மாறினாள். அவளால் பாரக துறவியை கூட எதிர்கொள்ள முடியும் என்று கபிலன் மகிழ்ச்சி அடைந்தான். அவனுக்கு இன்னொரு பலம் பொருந்திய கை இருப்பதாக நினைத்து கபிலன் மகிழ்ச்சி கொண்டான். பின்னர் கபிலன் பயிற்சிக்காக தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டார். தையப்பர் கபிலனுக்கு சூரிய தேவ சுருளை கொடுத்தார். அது கபிலனது உடலோடு இணைந்த பிறகு அது அவனது உடலில் கவசம் போல ஒட்டி கொண்டது. ஆனாலும் அது ஒரு படுகொலை போல இயங்கியது. அதற்குள் கபிலன் தொடர்ந்து புனித அலையை செலுத்த வேண்டும். அதற்கு அதிகமான புனித அலையை கபிலன் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தாலும் அது இன்னும் முழுமையாக நிரப்பப்படவே இல்லை. சூரிய தேவ சுருள் ஒரு ராஜதுறவியின் சக்தியை கொண்டு இருந்தாலும் அதற்கு அதிகமான புனித அலை தேவை என்பதை கபிலனுக்கு ஒரு மனசோர்வை கொடுத்தது. ஒரு பக்கம் அதிக புனித அலையை கேட்கும் வெண்கல காடகம், இன்னொரு பக்கம் எவ்வளவு கொடுத்தாலும் நிரப்பப்படாத சூரிய தேவ கவசம். இந்த இரண்டுமே மதிப்பு மிக்க பொக்கிஷம் என்றாலும் ஏதாவது ஒன்றைதான் கபிலனால் செயல்படுத்த முடியும். அதனால் கபிலன் சூரிய தேவ கவசத்தை தேர்ந்தெடுத்தார். அதன் மூலம் அவன் ஈர்க்கக்கூடிய இன்னொரு ரகசிய துருப்புச் சீட்டை அவன் பெற்றார். வெகு நேரம் கழித்த ஆபீஸ் வாள் கர்ஜிக்கும் சத்தம் கேட்டது. ஆபீஸ் வாள் அனைத்து புனித ஆயுதங்களையும் செம்மைப்படுத்தி இருந்தது. அது கபிலனை நோக்கி பறந்து வந்து அவனை சுற்றி வந்தது. அவனை சுற்றி ஆயிரக்கணக்கான வாள்கதிர்கள் மின்னல் வேகத்தில் பறந்தன.
அவை ஒவ்வொன்றும் ஒரு புனித ஆயுதம் போல் மிரட்டும் சக்தியை கொடுத்தது. கபிலன் பயிற்சியை நிறுத்திவிட்டு அபேஸ்வாளின் கைப்பிடியை பிடித்தார். கபிலன் அபேஸ்வாளின் கத்தியை வருடி சிரித்தார். 8236 கல்வெட்டுகள். இது இப்போது சுதர்சன வாளுக்கு சமமான ஒரு நிலையில் இருக்கிறது. வா என்று கபிலன் மகிழ்ச்சி கொண்டார். சுதர்சன வாள் 1000 வடிவங்கள் கொண்ட புனித ஆயுத பட்டியலில் 27வது இடத்தை பிடித்தது. அதில் 8989 கல்வெட்டுகள் இருந்தன. 27வது இடத்தை பிடிக்க கல்வெட்டுகளின் எண்ணிக்கை மட்டுமே காரணம் அல்ல, அது உருவாக்கப்பட்ட தனிமம், தரம் மற்றும் தனித்துவமான பண்பும் கூட ஒரு காரணம்தான். சுதர்சன வாள் அது உருவாக்கப்பட்ட தனிமம், தரம் மற்றும் அதன் தனித்துவமான பண்பு, இந்த மூன்றின் காரணமாக மிக உயர்ந்த இடத்தை பிடித்து இருந்தது. அது 1000 வடிவங்கள் கொண்ட புனித ஆயுதமாக இருந்த போதிலும் அதற்கு 10,000 வடிவங்கள் கொண்ட புனித ஆயுதத்தின் வலிமை இருக்கத்தான் செய்தது. அபேஸ் வாளில் உள்ள கல்வெட்டுகளின் எண்ணிக்கை சுதர்சன வாளிற்கு மிக அருகில் இருந்தது, ஆனால் தரம் சற்று குறைவாக இருந்தது. இருப்பினும் அபேஸ் வாள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட பொருள் தெய்வீக இரும்பு. சுதர்சன வாளால் அந்த விஷயத்தில் போட்டியிட முடியவில்லை. அபேஸ் வாள் சுதர்சன வாளை போலவே சக்தி வாய்ந்ததாக இருந்தது. அதனால் அபேஸ் வாள் எப்படியும் 1000 கல்வெட்டுகள் கொண்ட புனித ஆயுத பட்டியலில் முதல் 50 இடத்திற்குள் வந்தே தீரும். சுதர்சன வாளில் இருக்கும் சக்தி அதை இதற்கு முன்பு பயன்படுத்திய மூதாதையரிடமிருந்து வந்த சக்தி. ஆனால் அபேஸ் வாள் அப்படி அல்ல, அது ஒரு தெய்வீக சக்தி கொண்டதாக அறியப்பட்டது. அதற்கு ஏற்கனவே கணிசமான சக்தி இருந்ததால் அது 10,000 வடிவங்கள் கொண்ட புனித ஆயுதமாக மாறாதது குறித்து கபிலன் வருத்தமே அடையவில்லை. கானக களத்தில் உள்ள பல பிரிவுகள் 10,000 வடிவங்கள் கொண்ட புனித ஆயுதத்தை பெற விரும்பினர். இருப்பினும் சிலரிடம் மட்டுமே அது இருந்தது. அபேஸ் வாள் இப்போது 10,000 வடிவங்கள் கொண்ட புனித ஆயுதத்தின் அதே மட்டத்தில் இருந்தது. அதனால் அபேஸ் வாள் கானக களத்தின் பல பெரிய பிரிவுகள் ஏங்கி தவிக்கும் ஒரு வாள். பழங்கால பேய்க்கப்பல் மிக வேகமாக பயணித்தது. மதுவோலை தீவை விட்டு வெளியேறிய பிறகு பண்டைய கப்பல் ஐராவத சமுத்திரத்தில் பல நாட்கள் பயணம் செய்தது. அப்போது கடலில் மற்றொரு மாற்றம் ஏற்பட்டது. கடலின் வெப்பநிலை வெகுவாக குறைந்து இருந்தது. மேலும் வானிலையும் அதிக குளிர்ச்சியாகவும் அந்த நிலப்பரப்பு அதிக குளிராகவும் மாறியது. கவி மிக மிக உற்சாகமாக இருந்தான். அவன் கப்பலின் உச்சியில் ஏறி, நாம் ஐராவத பெருங்கடலின் இன்னொரு மையமான எதுவாலைக்கு வந்துவிட்டோம், எல்லோரும் தயாராகுங்கள், இனிதான் மிகப்பெரிய ஆபத்தை நாம் சந்திக்க போகின்றோம் என்று கத்தினான். மகிழனை துறவியாகிவிட்டாள். அதோடு அவளிடம் வாரிசு முத்திரையும் இருக்கின்றது. ஐராவத சமுத்திரத்தை பற்றி அவள் பயப்படவில்லை. அவள் ஆர்வத்தோடு, என்ன சொல்கிறாய், நாம் எதற்கு தயாராக வேண்டும் என்று கேட்டாள். கப்பல் எதுவோலையின் கரையை அடைந்ததும் நின்றுவிடும். முன்னோக்கி செல்ல நாம் நமது சொந்த சக்தியை பயன்படுத்த வேண்டும். இனிமேல் இந்த பயணம் மிக மிக ஆபத்தானதாக இருக்கும் என்பதால் நாம் முழுமையாக தயாராக இருக்க வேண்டும். எதுவோலைக்குள் நுழைய யாருக்காவது பயம் இருந்தால் அவர்கள் இங்கேயே தங்கிக் கொள்ளலாம் என்று கூறினார். இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம், இனி இருக்கும் பாதை எவ்வளவு ஆபத்தானதாக இருந்தாலும் தொடர்ந்து செல்வதில் நான் உறுதியாக இருக்கின்றேன் என்று உறுதியோடு சாதனா கூறினாள். மகிழனி சாதனாவை பார்த்து, எதுவோலையில் சாகசம் செய்ய இவருக்கு தைரியம் இருக்கிறது என்றால் எனக்கும் இருக்கிறது, நானும் வருவேன் என்று மகிழனி கூறினாள். சாதனா சிரித்தாள். அவள் மகிழனிக்கு பதில் கூறி சண்டையை வளர்க்க விரும்பவில்லை. அவர்கள் பரந்த கடலை பார்த்தனர். அது மேலும் மேலும் குளிராகவும் இருளாகவும் மாறியது. அவர்கள் திடீரென்று ஒரு வினோதமான கடலுக்குள் நுழைந்ததைப் போல இருந்தது. அங்கு முழு கடலும் இருளில் சிக்கி இருந்தது. சூரிய ஒளியே அங்கு நுழையவில்லை. முழு வானமும் நிலமும் இறுதியில் இருட்டாகவே மாறியது. ஒரு சில நட்சத்திரங்கள் மட்டுமே வானத்தில் தொங்கி மங்கலான ஒளியை கொடுத்துக் கொண்டிருந்தது. கப்பலின் வேகம் கணிசமாக குறைந்தது. கடல் முழுக்க தண்ணீர் உறையும் அளவிற்கு இருந்தது. துறவிகள் கூட கடல் நீரை தொட்டால் உணர்ச்சியற்றவர்களாக மாறிவிடுவார்கள். அந்த அளவிற்கு குளிர் அங்கு நிறைந்து இருந்தது. வீசும் காற்று கூட கத்திகள் போல் கூர்மையாக இருந்தன. இப்போது நாம் எங்கு செல்ல வேண்டும் என்று மகிழினி கவிழனை பார்த்து கேட்டாள். இப்போதைக்கு கப்பலிலேயே இருங்கள். முதலில் சுற்றுப்புறம் எப்படி இருக்கிறது என்று
நான் சென்று பார்க்கின்றேன் என்று கூறினான். கபிலன் இரத்த கவசத்தை இயக்கி தன்னுடைய தங்க டிராகனின் இறக்கைகளை திறந்து உயர்ந்தார். சிறிது தூரம் பறந்து சுற்றும் முற்றும் ஆராய்ந்த பின்னர் கபிலன் மீண்டும் கப்பலுக்குள் திரும்பினான். அவனது உடலில் காயங்கள் நிறைந்து இருந்தது. அவன் தன்னுடைய புனித அலையை அணிதிரட்டி தன்னை குணப்படுத்த துவங்கினான். சிறிது நேரத்திற்கு பிறகு கபிலன் காயங்களை முழுமையாக அடக்கிவிட்டு மீண்டும் கண்களை திறந்தான். இது மனித வடிவ காற்று. நீங்கள் எவ்வளவு உயரத்தில் பறக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு காற்று பலமாக இருக்கும். நான் இப்போது 200 அடி உயரத்தில் பறந்து மனித வடிவ காற்று ஒன்று என்னை அப்போது தாக்கியதா. நான் 10 புனிதர்களின் இரத்த கவசத்தை அணிந்திருக்கவில்லை என்றால் கண்டிப்பாக நான் கொல்லப்பட்டு இருக்கலாம் என்று கூறினான். மனித வடிவிலான காற்றா என்று அனைவரும் பயந்தனர். எதுபோலைக்கு மேலே உள்ள வானம் ஒரு அழிவு சக்தியை கொண்டிருப்பதை போல இருந்தது. அதனால் மேலும் பறப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. கப்பலின் விளிம்பில் மகதி நின்றாள். தொலைதூர கடலை சுட்டிக்காட்டி, அங்கு பாருங்கள், அங்கு ஒரு பனிப்பாறை உள்ளது என்று கத்தினாள். மகதி சுட்டிக்காட்டிய இடத்தை கபிலனும் பார்த்தான். அங்கு அவள் கூறியதைப் போலவே ஒரு பனிப்பாறை மிதப்பதை அவன் கண்டான். கபிலன் ஆச்சரியத்தோடு அதை பார்த்தான். பனிப்பாறைக்குள் ஒரு மனித உருவம் அங்கே இருப்பதைப் போல தெரிந்தது. பனிப்பாறைகள் யாராவது சிறை வைக்கப்பட்டு இருக்கிறார்களா என்று குழப்பத்தோடு கபிலன் தன்னுடைய ஆன்மீக சக்தியை வெளியிட்டார். அது நீண்டு கொண்டே சென்றது. அது வேகமாக சென்று பனிமலையில் சுற்றி கொண்டது. பின்னர் மலையை நோக்கி மெதுவாக பண்டைய கப்பல் நகர்ந்தது. பனிப்பாறையை நெருங்க நெருங்க மலையின் உள்ளே இருந்த உருவம் தெளிவாக தெரிந்தது. அது 30 வயது உடைய ஒரு ஆணின் உடல். அவன் கருநீல கவசம் ஒன்றை அணிந்திருந்தான். அதோடு மிருக வடிவங்கள் பொறிக்கப்பட்ட ஒரு வாளையும் அவன் பிடித்து இருந்தான். அவன் இறந்தாலும் அவனுடைய கண்கள் மூடவே படாமல் அது இன்னும் திகிலோடு இருந்தன. இந்த மனிதன் உயிரோடு இருந்தபோது மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருக்க வேண்டும் என்று சாதனா கூறினாள். அந்த கவசம் இன்னும் அழியாமல் பிரகாசிக்கிறது என்றாள் மகிழினி. அவரது கவசம் சதானந்த கவசம் என்று அழைக்கப்படும் 1000 வடிவங்கள் கொண்ட புனித ஆயுதம் என்றாள் சாதனா. சதானந்த கவசமா? அது தற்காப்பு சந்தை வங்கியின் துறவிகளுக்கு சொந்தமானதாயிற்றே. அந்த கவசத்தை பெற அந்த துறவி பராக சாம்ராஜ்யத்தையாவது அடைந்திருக்க வேண்டுமே என்றாள் மகிழினி. மகிழினி கிழக்கு பிராந்திய புனிதர் வளாக மாணவி. சதானந்தம் எதை குறிக்கிறது என்பதை அவள் இயல்பாகவே அறிந்திருந்தாள். சதானந்த கவசத்தை அணிந்த ஒவ்வொருவரும் திகிலூட்டும் திறன்களையும் வலிமையான சக்திகளையும் கொண்டு இருந்தனர். அவர்கள் தற்காப்பு சந்தை வங்கியின் சிறந்த காப்பாளர்களாக அறியப்பட்டனர். புனிதர் வளாகத்தில் இருக்கும் பல மாணவர்களின் இறுதி இலக்கு சதானந்தர்களாக மாறி தற்காப்பு சந்தை வங்கியின் மேல்மட்டத்தில் நுழைவதுதான். சதானந்த கவசம் எந்த வகையிலும் இரத்த கவசத்திற்கு கீழானது அல்ல. கவசத்தோடு சேர்ந்து இந்த சதானந்த துறவியிடம் இன்னும் சில பொக்கிஷங்கள் இருக்க வேண்டும். அதனால் இந்த முறை நமக்கு ஒரு தங்க சுரங்கமே கிடைத்திருக்கிறது என்று கவி பரபரப்போடு சிரித்தார். பனிமலை நெருங்கியது. அது கப்பலில் இருந்து 1000 அடி தொலைவில் இருந்தது. கபிலன் உடனடியாக தன்னுடைய ஆன்மீக சக்தியை பின்வாங்கினான். அவனுடைய முகம் மாறியது. நம்மால் சதானந்த கவசத்தை தொடக்கூட முடியாது என்று கூறினான். ஏன் என்று கவி புரியாமல் கேட்டான். சாதனா, மகதி, மகிழினி கூட குழப்பமடைந்தனர். ஏன் இதை தங்களால் எடுக்க முடியாது என்று குழப்பத்தோடு கேட்டனர். அதற்கு கபிலன், என்னால் அதை விளக்க முடியாது. எப்படி இருந்தாலும் சதானந்த கவசத்தை நம்மால் எடுக்க முடியாது என்று எனக்குள் ஏதோ ஒன்று கூறுகிறது என்றான் கபிலன். அவர்கள் ஒன்றும் புரியாமல் அவனையே பார்த்தனர். கபிலன் தன்னுடைய பேச்சை தொடர்ந்தான். இந்த 5வது சமுத்திரம் எவ்வளவு குளிராக இருந்தாலும் அது ஒருபோதும் பனியாக மாறாது. ஆனால் ஒரு உயிரினம் தண்ணீருக்குள் விழுந்தால் அந்த உயிரினத்தோடு சேர்த்து ஒரு பனிமலை உருவாகும். அதை நாம் எடுத்தால் என்று கபிலன் பாதியிலேயே நிறுத்தினான். நாம் கவசத்தை எடுத்தால் இந்த பனிமலை மறைந்துவிடும். பனிப்பாறை கரைந்து விட்டால் நம்மால் எதுபோலைக்குள் நுழைய முடியாது என்று கூறுகிறாயா என மகிழினி கேட்டாள். கபிலன் பேசாமல் யோசனையில் மூழ்கினான். அவன் நிறைய விஷயங்களை பற்றி யோசித்தான். ஆனால் அவற்றை அவனால் வார்த்தைகளால் குறிப்பிட முடியவில்லை. கவி கவலையோடு அவனை பார்த்து, கவசத்தை எடுத்த பிறகு மீண்டும் அந்த துறவியின் சடலத்தை கடலில் தூக்கி வீசி விடுவோம்.
அதை வைத்து சமைக்கவா போகின்றோம்? நீ முன்னர் சொன்னதைப் போல அது இன்னொரு பனிப்பாறையாக உருமாறும் என்று கூறிக்கொண்டே கவி வேகமாக அந்த பனிப்பாறையின் உச்சியில் இறங்கினான். ஹே கவி, வேண்டாம் என்று கபிலன் கத்தினான். எபிசோட் 1180. பகைவரை அழித்தொழிக்க வேண்டும். கபிலன் சொல்ல சொல்ல மதிக்காமல் கபி பனிப்பாறையை நோக்கி பாய்ந்தான். அவன் நிறுத்த சொல்லியும் கபியின் பாதம் பனிப்பாறையை உடைத்தது. பின்னர் அவன் சதானந்த துறவியின் உடலை பிடித்துக் கொண்டு மீண்டும் கப்பலுக்கு வந்து இறங்கினான். அவன் கபிலனை பார்த்து, பார்த்தாயா, நீதான் என்னென்னவோ யோசித்து அனைவரையும் பயத்தில் ஆழ்த்தி விட்டாய். இப்போது பார், ஒரு ஆபத்தும் இல்லை என்று கூறினான். கபிலனின் கண்கள் மிகவும் உக்கிரமாக இருந்தன. கபியின் செயல்கள் அவனுக்கு கோபத்தை தூண்டியது. கபிலனின் கண்கள் கோபக்கணலாய் கபியை பார்த்து, ஆமா, உனக்கு இது ஆபத்தாக இருக்காதுதான், ஆனால் எங்களுக்கு அப்படி அல்ல. பழங்காலத்திலிருந்தே எண்ணற்ற உயிரினங்கள் எதுபோலைக்குள் நுழைந்து இருக்கின்றன. அதில் எத்தனை பேர் உயிரோடு திரும்பி இருக்கிறார்கள்? இது போல அவர்களும் என்று பேசிக் கொண்டிருக்கும் போதே கபிலன் பேச்சை நிறுத்திவிட்டார். ஏனென்றால் கவி அதற்குள் பனிப்பாறையை உடைத்து விட்டான். இனி இவனிடம் இது குறித்து விளக்கம் சொல்லி பயனில்லை என்று நினைத்த கபிலன் கவியை பார்த்து, கபி, இது போல மீண்டும் ஏதாவது ஒரு சாகசத்தை நீ செய்ய துணிந்தால் நான் இது போல அமைதியாக இருக்க மாட்டேன், ஜாக்கிரதை என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். எதுபோலை மிக மிக ஆபத்தானது. அதற்குள் நுழைந்தவர்கள் திரும்பி வந்ததாக வரலாறே இல்லை. கபிலன் தனியாக வந்து இருந்தால் இது போன்ற சாகசங்களை அவனும் செய்து இருப்பான். ஆனால் அவன் தனியாக வரவில்லை. அவனோடு சாதனா, மகிழினி மற்றும் மகதி வந்து இருக்கின்றனர். அவர்கள் அனைவரையும் பத்திரமாக வெளியே கொண்டு செல்ல வேண்டியது அவனது கடமை. இவர்கள் மூவரில் ஒருவருக்கு ஏதாவது ஆனாலும் கபிலன் வாழ்நாள் முழுக்க குற்ற உணர்வில் மாட்டிக்கொள்வான். ஒரு குழுவின் தலைவனாக கவனமாக இருக்க வேண்டியது கபிலனுடைய கடமை. சிறு சிறு பேராசைகளுக்காக உயிரை பணயம் வைப்பது முட்டாள்தனம் என்று அவன் நினைத்தான். ஒரு சிறிய தவறு கூட மரணத்தை விளைவிக்கலாம். கவி சதானந்த துறவிடமிருந்து சதானந்த கவசத்தை எடுத்தான். அடுத்த நொடி அந்த கவசம் சுருங்கி ஒரு உள்ளங்கை அளவு பட்டையாக மாறியது. அதை கவி சாதனாவிடம் ஒப்படைத்தான். இதை வைத்துக்கொள், அவனிடம் போய் சொல், நான் ஒன்றும் இந்த பொக்கிஷங்களை எல்லாம் நான் எனக்காக எடுக்கவில்லை, நமக்காக எடுத்தேன் என்று. கண் முன்னே ஒரு பொக்கிஷம் இருக்கிறது, அதை எடுக்காமல் செல்வது முட்டாள்தனமாக தெரியவில்லையா என்று கேட்டான். சாதனா கவசத்தை மறுக்கவில்லை. அவள் அதை வாங்கிக் கொண்டு சிரித்தாள். கவி, கபிலன் சொல்வதும் சரிதான் என்று நான் நினைக்கின்றேன் என்று கூறினாள். கவிக்கு கோபம் வந்தது. வாங்கிக் கொண்டு அது எப்படி சரியாக இருக்கும் என்று கேட்டான். எதுபோலையில் மரணிக்கும் உயிரினங்கள் அனைத்துமே இது போல பனிப்பாறைகளாக மாறிவிடும். அப்படி என்றால் இங்கு நுழைந்த அத்தனை பேரும் பனிப்பாறைகளாக தனி மாறியிருக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் முன்னே செல்ல செல்ல கடல் முழுக்க எண்ணற்ற பனிப்பாறைகள் நிரம்பி இருக்கும் தானே. ஒவ்வொரு பனிப்பாறைக்குள்ளும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொக்கிஷம் இருக்கத்தான் செய்யும். அவற்றையெல்லாம் நாம் எடுத்துக்கொண்டு இருந்தால் ஆபத்து நம்மை வலை போட்டு பிடித்து விடாதா? நமது மரணத்தை நாமவே வாங்கிக் கொள்வோமே என்றாள் சாதனா. கவி அப்படி நினைக்கவில்லை. இதுதான் கடைசி பொக்கிஷமாக இருந்தால் என்ன செய்வது என்று அவன் யோசித்தான். ஒருவேளை இதற்கு பிறகு பொக்கிஷமே கிடைக்கவில்லை என்றால் இதை எடுக்காமல் விட்டதை நினைத்து அவன் மரணம் வரை வருந்துவான். கவி சதானந்த துறவியிடமிருந்து பொக்கிஷங்களை எடுத்த பிறகு கபிலன் அந்த உடலை மீண்டும் கடலில் வீசினான். சடலம் கடலில் விழுந்தவுடன் ஏதோ ஒன்று வெடிக்கும் சத்தம் கேட்டது. உடலின் மேற்பரப்பில் இருந்து ஒரு பனி அடுக்கு விரைவாக உருவானது. மீண்டும் அது பனிப்பாறையாக மாறியது. அந்த பனிப்பாறையில் கவி, சாதனா, மகதி, மகிழினி ஆகியோர் ஏறினர். கபிலன் ஆன்மீக சக்தியை பயன்படுத்தி அந்த பாறையை கப்பலாக மாற்றி அதில் பயணித்தார். பல மைல்களை கடந்து சென்ற பிறகு கடலின் மேற்பரப்பில் அடர்த்தியான வெண்ணிற புள்ளிகள் நிறைய தோன்றின. அவற்றை நெருங்கி சென்ற போதுதான் அவை ஒவ்வொருவரும் ஒரு பனிப்பாறை என்பது தெரிய வந்தது. குறைந்தது 8000 பனிப்பாறைகளையாவது அங்கு கண்டு இருப்பார்கள். அவர்கள் பார்க்கும் ஒவ்வொரு பாறையும் முன்பு இருந்ததை விட அதிக சுவாரஸ்யமானதாக இருந்தது. ஒவ்வொரு பாறையிலும் ஒரு உயிரினம் இருந்தது. சிலவற்றில்
மனிதர்கள் இருந்தனர், சிலவற்றில் காட்டு மிருகங்கள் இருந்தன, சிலவற்றில் தாவரங்கள் அல்லது விசித்திரமான உயிரினங்கள் இருந்தன. இந்த காட்சியை கண்டு அனைவரும் திகைத்தனர். சிறைப்பிடிக்கப்பட்ட பல மனிதர்கள் அவர்கள் முன்னே இருந்தனர். பல 1000 ஆண்டுகளாக அழியாமல் இவர்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றனர். மிகாமர் சொன்னது சரிதான். பேராசைக்காரர்கள் எதுவோலைக்குள் நுழைந்தால் கண்டிப்பாக இறந்து விடுவார்கள். இங்கு ஏராளமான பொக்கிஷங்கள் உள்ளன. இவை அனைத்தையும் கண்டிப்பாக சேகரிக்க முடியாது என்றாள் மகிழி. சிறைப்பிடிக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரினத்திற்குள்ளும் ஒரு புதையல் இருந்தது. அதை பார்க்கும் ஒவ்வொரு வீரரும் அதை அடையத்தான் ஆசைப்படுவார்கள். ஆனால் ஒரு வீரன் இது போன்ற புதையல்களை சேகரிப்பதில் தங்கள் முழு முயற்சியையும் செலுத்தினால் அவர் எது போலையிலேயே இறந்துவிட வேண்டியதுதான். அவரால் தப்பித்து வர முடியாது. இதை புரிந்து கொண்டவர்கள் தப்பிப்பார்கள். ஆனால் வெகு சிலரே தங்களுடைய பேராசையை கட்டுப்படுத்துவார்கள். பேராசையின் கதவு ஒரு முறை திறக்கப்பட்டால் அதை மீண்டும் ஒருபோதும் மூட முடியாது. கவியின் கண்கள் மின்னின. இவை அனைத்தும் எனக்கு சொந்தமானது என்று கவி பேராசையோடு கூறினார். அவனுக்கு பொக்கிஷங்களை கண்டு பைத்தியமே பிடித்தது. அவன் கண்கள் பச்சை நிறமாக மாறியது. அவன் பாறைகளுக்குள் உள்ள பொக்கிஷங்களை விரித்து பார்த்தான். ஓடி சென்று அவற்றை சேகரிக்க விரும்பினான். ஆனால் சாதனாவும் மகிழனையும் ஒன்றாக சேர்ந்து அவனை தடுத்து நிறுத்தினர். கபிலன் அதை கண்டுகொள்ளவில்லை. அதற்கு பதிலாக அமுதசாரத்தின் செய்முறையை கண்டுபிடிக்க அவன் ஆர்வம் செலுத்தினான். கவியின் கூற்றுப்படி அஞ்சைய துறவியிடம் அந்த செய்முறை இருக்கிறது. அப்படி என்றால் அந்த அஞ்சையரின் சடலத்தை கண்டுபிடித்தால் செய்முறையை கண்டுபிடிக்கலாம். கபிலன் தன்னுடைய ஆன்மீக சக்தியை வெளியிட்டான். அவன் அந்த மலைப்பகுதியை முழுவதுமாக ஆராய்ந்தான். ஆனால் அந்த அஞ்சையரை பற்றிய எந்த ஒரு தடயமும் அவனுக்கு கிடைக்கவில்லை. அதனால் அவன் எதுவோலைக்குள் ஆழமாக தன்னுடைய ஆன்மீக சக்தியை செலுத்தினான். அப்போது சாதனா பதட்டத்தோடு கபிலனை பார்த்து, காட்டேரிகள் வருகின்றன என்று கூறினாள். கபிலன் திரும்பி பார்த்தான். கடலுக்கு ரத்தம் தோய்ந்த மேகம் ஒன்று வருவதை அவன் கண்டான். அது அவர்களின் திசையை நோக்கி விரைந்து வந்தது. மேகத்தின் உள்ளே காட்டேரிகுல துறவிகள் ஒரு பனிப்பாறையின் மீது நின்று கொண்டு இருந்தனர். இரவா தேவியின் ஆன்மீக சக்தி கபிலனை விட மிகவும் வலிமையானது. அதனால் அவளால் அந்த பனிப்பாறையை கபிலனை விட வேகமாக இயக்க முடிந்தது. பாறைகளுக்குள் நிறைந்து இருக்கும் பொக்கிஷங்களை கண்டு பல காட்டேரிகள் உற்சாகமடைந்தனர். பல்வேறு அரிய பொக்கிஷங்கள் இங்கு புதைந்துள்ளன. இவை ஒவ்வொன்றும் விலை மதிப்பற்றவை. இங்கு நமக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாள். இந்த பொக்கிஷங்களை பெற்ற பிறகு நமது முழு படையும் பெரிதும் மேம்படும். 9 இரத்த துறவிகள் அங்கிருக்கும் பனிப்பாறைகளை நோக்கி தாவின. நேத்ரா, வெம்மூரி, அம்புகன் மற்றும் 3 காலபூதர்கள் பனிப்பாறையில் நின்று கொண்டிருந்தனர். கபிலனின் குழுவையும் பனிப்பாறைகளையும் அவர்கள் உற்று பார்த்தனர். அம்புகன் வெகு காலத்திற்கு முன்பே கபிலனால் தோற்கடிக்கப்பட்டான். அது அவனுக்கு அவமானத்தை கொடுத்தது. இருப்பினும் அதிலிருந்து மீண்டு அவன் உற்சாகமாக இருந்தான். அவன் கபிலனை பார்த்து சிரித்துக் கொண்டே, கபிலா, இந்த பொக்கிஷங்களை எல்லாம் காட்டேரிகள் எடுத்துக் கொள்வதில் உங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனை இருக்கிறதா என்று கேட்டான். அவை எனக்கு சொந்தமானவை அல்ல. அப்படி இருக்கையில் நான் ஏன் எதிர்க்க வேண்டும்? எவ்வளவு வேண்டுமானாலும் இறங்கி எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினான் கபிலன். அம்புகனின் இதயம் துடித்தது. அவனுக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் அவன் முதலில் கபிலனோடு போரிட்டு இந்த பொக்கிஷங்களை எடுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் கபிலன் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சாதாரணமாக கூறிவிட்டான். இது கொஞ்சம் விசித்திரமாக அவனுக்கு பட்டது. அவதானி உலைகள் வையகான் மாவை எடுக்க கபிலன் மரணம் வரை போராடியது அம்புகன் நினைவிற்கு வந்தது. அப்படி இருக்கையில் இப்போது பொக்கிஷங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அவனே கூறுகிறான் என்றால் கபிலன் இந்த பொக்கிஷங்களுக்காக ஐராவத பெருங்கடலுக்கு வரவில்லையா என்று அம்புகனுக்கு சந்தேகம் கிளம்பியது. கபிலன் அவர்களை பார்த்து, நான் இப்போதே இங்கிருந்து கிளம்புகின்றேன். பொக்கிஷங்களை சேகரிப்பதில் நான் உங்களை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை என்று கூறி தன்னுடைய பனிப்பாறையை படகு போல செலுத்தி முன்னோக்கி சென்றான். இந்த பொக்கிஷங்களை கொடுத்தால் போய்விடலாம் என்று நினைக்கிறீர்களா? என்னை பொறுத்தவரை உங்கள் உயிரும் ரத்தமும் இந்த பொக்கிஷங்களை விட மதிப்பு மிக்கது என்றான் அம்புகன். அவன் கையை அசைக்க அவனுக்கு பின்னால் இருந்த 3 காலபூதர்களும் உடனடியாக இரத்த சிவப்பு நிற ஒளிக்கூடுகளாக மாறினர். அவர்கள் கபிலனின் குழுவை சுற்றி 3 பனிப்பாறைகளில் இறங்கினார்கள்.
3 பனிப்பாறைகள் ஒரு முக்கோண பகுதியை உருவாக்கியது. கபிலனும் மற்றவர்களும் முக்கோண பகுதியின் மையத்தில் நின்று கொண்டிருந்தனர். 3 காலபூதர்களால் அவர்கள் சூழப்பட்டனர். 3 காலபூதர்களும் தங்கள் நீண்ட ஈட்டியில் தங்களது புனித அலையை செலுத்தினர். 3 ஈட்டியில் இருந்தும் 3 ஒளி அலை வேகமாக வெளியேறி ஒன்றோடு ஒன்று இணைந்தது. மறுபடியும் அதே மரண ஒளி. நான் ஓடுவதை தடுக்க அவர்கள் இடத்தை முடக்க முயற்சிக்கின்றார்கள் என்று சிரித்துக் கொண்டே கூறினான் கபிலன். காலபூதரின் சக்தியைக் கண்டு அவன் பயப்படவில்லை. மாறாக சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு, இன்னொரு காலபூதர் இருக்க வேண்டுமே, அவர் எங்கே என்று கேட்டான். கபிலன் இதற்கு முன் பலமுறை மறைமார்க்க சந்நிதி காலபூதரோடு போரிட்டதால் அவர்களுடைய படையை அவன் நன்கு அறிந்திருந்தான். அதனால் அவன் இதற்கு முன்பு மதுவோலை தீவிற்குள் நுழைய முற்பட்ட போது அவனோடு போரிட்ட காலபூதர் இந்த 3 காலபூதர்களில் இல்லை என்று அவன் கண்டறிந்தான். கபிலனின் காலடியில் இருந்த பனிப்பாறை அசைந்தது. அது மெதுவாக மேலே ஏற தொடங்கியது. யாரோ கீழே இருக்கிறார்கள் என்று மகதி கத்தினாள். அவள் பயத்தில் நடுங்கினாள். கடலுக்கு அடியிலிருந்து ஒரு காலபூதர் மேலே எழும்பி வந்தார். அவருக்கு ஒரு ஜோடி பிரம்மாண்டமான இரத்த சிவப்பு இறக்கைகள் இருந்தன. அவர் வானத்தை நோக்கி பறந்தார். என்ன நடக்கிறது என்று கபிலனுக்கு உடனே புரிந்தது. 4வது காலபூதர் தண்ணீரில் மறைந்து இருக்கிறார். நேரம் வந்ததும் அவர் வெளியேறி இருக்கிறார். இங்குள்ள கடல் நீர் துறவிகளை உறைய வைக்கும். ஆனால் காலபூதரால் அந்த குளிரை சுலபத்தில் எதிர்க்க முடியும். இம்முறை நீ எப்படி தப்பிப்பாய் என்று நான் பார்க்கின்றேன் என்றார் ஒரு காலபூதர். அவர் தன்னுடைய முஷ்டியை உருக்கி பனிப்பாறையின் அடிப்பகுதியில் அடித்தார். பனிப்பாறை காலபூதரால் விரிசல் அடைந்து பல துண்டுகளாக மாறியது. அந்த பல துண்டுகளோடு கபிலனின் குழு வானத்தை நோக்கி பறந்தது. காலபூதரால் கட்டவிழ்க்கப்பட்ட உள்ளங்கை அச்சு ஒன்று உடைந்த பனிப்பாறையை துளைத்து கபிலன், சாதனா, மகதி, மகிழுனி மற்றும் கவியை நோக்கி விரைந்தது. கபிலனும் மற்றவர்களும் வானத்தை நோக்கி 200 அடியை தாண்டி பறந்தனர். அவர்களை சுற்றி யட்சணியின் காற்று நிறைந்து இருந்தது. காலபூதர்கள் கபிலனையும் மற்றவர்களையும் அவர்களது தாக்குதலினால் கொல்ல விரும்பவில்லை. மாறாக அவர்கள் யட்சணியின் காற்றை பயன்படுத்தி அவர்களை கொல்ல விரும்பினர். அம்புகன் அவன் கரங்களை பற்றிக் கொண்டான். அவனுடைய கண்கள் இரத்த சிவப்பு ஒளியால் பிரகாசித்தன. வானில் தூக்கி எறியப்பட்ட கபிலனை பார்த்து அவன் சிரித்தான். நீண்ட கால பகைவரை இன்று அழித்தொழிக்க வேண்டும் என்று அம்புகன் எண்ணினான். ஆனால் அதை செய்வதற்கான வாய்ப்பை கபிலன் காலபூதருக்கு கொடுக்க மாட்டான். அவன் தன்னுடைய வாளை பிரயோகித்து உள்ளங்கை அச்சை குழைத்தான். வாழ்க்கை உள்ளங்கையில் துளைத்த காலபூதரின் உடலில் இறங்கியது. 10 புனிதர்களின் இரத்த கவசத்தில் தீப்பொறிகள் பறந்தன. பின்னர் அவர் 1000வது சமுத்திரத்தில் விழுந்தார். என்ன ஒரு வேகம் என்று வெமூரி திகைத்து போய் நின்றான். வெமூரியும் ஒரு வாள் வீரன்தான். ஆனால் கபிலன் இப்போது எப்படி வாளை பயன்படுத்தினான் என்பதை பார்த்தபோது அவன் சிலிர்த்து போய் நின்றான். கபிலன் தன்னிடமிருந்து 300 அடி தூரத்தில் நின்று வாள் வீசினால் தன்னால் அதை சமாளிக்க முடியாது என்று வெமூரி நினைத்தார். அம்புகன் வெமூரியை பார்த்து, நீ இன்னும் கபிலனின் நுட்பங்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவன் வேகமாக வாளை சுழற்றுவதாக நீ நினைக்கிறாய். ஆனால் அது உண்மை அல்ல. அவனை சுற்றி நேரம் மெதுவாக ஓடுகிறது. அவன் காலத்தின் சக்திகளையும் வாழ்நுட்பத்தின் பலத்தையும் ஒன்றாக இணைத்து இருக்கின்றான். அது உனக்கு புரியவில்லை? என்னை பொறுத்தவரை அவன் வாழ்த்துறவிகளை கூட சுலபத்தில் எதிர்கொள்வான். நாம் இப்போதே அவனை கொள்ள வேண்டும். இல்லை என்றால் எதிர்காலத்தில் அவன் பெரிய நட்சத்திரமாக மாறிவிடுவான் என்று கூறினான். நேத்ரா அம்புகனை ஒரு வினோத பார்வையோடு பார்த்தாள். முன்பெல்லாம் அம்புகன் தன் எதிரிகள் எவ்வளவு பலசாலிகளாக இருந்தாலும் அதை கண்டு கொள்ளாமல் தன்னுடைய பெருமையை மட்டும் பேசுவான். ஆனால் இன்று அவன் முதல் முறையாக தன்னுடைய எதிரியின் பலத்தை கூறுகின்றான். இது அவனை ஒரு மேம்பட்ட வீரனாக காட்டியது. கபிலனும் மற்றவர்களும் கடலில் இறங்குவதற்கு முன்பு 3 வெவ்வேறு திசைகளில் நின்ற காலபூதர்களை சுற்றி பார்த்தனர். பின்னர் காலபூதர்கள் ஒவ்வொருவருமே ஒரு புனித மந்திரத்தை செயல்படுத்த ஆரம்பித்தனர். காலபூதர்களுக்கு இருக்கும் சக்திக்கு மகதியை தவிர வேறு யாரும் அவர்களை நேரடியாக எதிர்கொள்ள துணியவில்லை. வெள்ளிக்கத்தி இருப்பதால் தான் மகதி கூட கொஞ்சம் உறுதியோடு நின்றாள். 3 காலபூதர்களும் 3 புனித மந்திரங்களை செயல்படுத்தினார்கள். 3 புனித மந்திரங்கள் வானத்தில் 3 இரத்த சிவப்பு மலைகளை உருவாக்கியது. மேலும் அவை கபிலனையும் மற்றவர்களையும் சுற்றி வளைக்க முயன்றது. திரிகோணமலை அச்சு எனப்படும் தாக்குதல் நுட்பத்தை அவர்கள் செயல்படுத்தினர்.
மகதி பயத்தில் தன்னுடைய சக்தியையே மறந்துவிட்டாள். அவள் பயத்தோடு கத்திக்கொண்டே கீழே விழுந்தாள். எபிசோட் 1181. மீண்டும் உயிர் பெற்றனர். காலபூதர்களை கண்ட பயத்தோடு வானிலிருந்து கீழே விழுந்தாள் மகதி. ஆனால் கபிலன் யாரை பார்த்தும் பயப்படாமல் பதட்டமே கொள்ளாமல் மிக அமைதியாக இருந்தாள். கீழே விழுந்து கொண்டிருந்த மகதியை அவன் லாபகமாக பிடித்தான். வாரிசு முத்திரையை பயன்படுத்துங்கள் என்று கட்டளையிட்டான். சரி என்று மகிழனையும் சாதனாவும் ஒரே நேரத்தில் கூறினர். அவர்கள் வாரிசு முத்திரையை எடுத்தனர். சாதனா சற்று ஆச்சரியப்பட்டாள். மகிழனை வைத்திருந்த வாரிசு முத்திரையை பார்த்துவிட்டு அவள் உதட்டை கடித்தபடி கபிலனை கலங்கிய கண்களோடு பார்த்தாள். இவ்வளவு மதிப்புமிக்க பொக்கிஷத்தை கபிலன் மகிழனுக்கு கொடுப்பான் என்று சாதனா எதிர்பார்க்கவே இல்லை. இருப்பினும் சாதனா உடனடியாக தனது உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டாள். அவள் வாரிசு முத்திரையின் சக்தியை தூண்டுவதற்காக தன்னுடைய புனிதாலையை திரட்டினாள். இளவரசி, நான் உங்களுக்கு உதவுகின்றேன் என்று கூறி மகதி தன்னுடைய வெண்ணிற மிருதுவான கரங்களால் முன்னோக்கி அழுத்தினாள். ஒரு புனித ஆலை தூண் போல் பாய்ந்து வாரிசு முத்திரையின் பின்புறத்தில் இருந்து தள்ளியது. திடீரென்று வாரிசு முத்திரையின் சக்தி பயங்கரமாக உயர்ந்தது. ஒரு நீல நதி முத்திரையில் இருந்து வெளியேறி 2 இரத்த சிவப்பு மலைகளை நோக்கி சென்றது. அந்த நீல நதியானது மகாராணி சமுத்ராவின் கூந்தல். அதில் அவளது புனித வழி விதிகள் இருந்தன. இன்னொரு பக்கம் கபிலனும் மகிழனையும் வாரிசு முத்திரையை இயக்கி ஒரு ஒளித்தூணை வீசி இரத்த சிவப்பு மலையை தாக்கினர். 2 வாரிசு முத்திரைகளின் சக்தியும் ஒன்றாக வெளியேறி 3 பனிமலைகளை நசுக்கியது. 3 காலபூதர்களையும் அவர்கள் ஒன்றாக அடக்கினர். அந்த சமயத்தில் அம்புகன் தன்னுடைய புனிதாலையை செயல்படுத்தி மரண சிலுவையை தூண்டினான். அவன் கையை அசைக்க மாபெரும் இரத்த சிலுவை வானத்தையே அடக்குவதைப் போல பிரம்மாண்டமாக உயர்ந்தது. அது வாரிசு முத்திரைகளோடு நேருக்கு நேராக சென்று மோதியது. காதை பிளக்கும் சத்தம் ஒன்று அங்கே கேட்டது. பின்னர் வாரிசு முத்திரையும் மரண சிலுவையும் பின்வாங்கியது. அந்த சமயத்தில் நேத்ரா தன் கையை உயர்த்தி வானை நோக்கி சுட்டி காட்டினாள். எச்சனியின் கூறிய காற்றை நான் சொல்வதை கேள் என்று கூறினாள். எதுவோலை கடலுக்கு மேலே கத்தி போல வீசிக்கொண்டிருந்த எச்சனியின் காற்று நேத்ராவின் உள்ளங்கையை நோக்கி பறந்து வந்து ஒரு சுழலாக மாறியது. அந்த சுழலின் மையத்தில் ஒரு ராட்சத உருவம் மங்களாக தெரிந்தது. அது 30 அடிக்கு மேல் உயரமாக இருந்தது. உள்ளே இடியை விட சத்தமாக ஒரு கர்ஜனை கேட்டது. மனித வடிவிலான காற்றாக அது உருவெடுத்து நின்றது. மனித வடிவிலான காற்றை வைத்து வாரிசு முத்திரையை தாக்கினாள் நேத்ரா. கபிலன் மனித வடிவிலான காற்றை பார்த்து திகைத்து போய் நின்றான். முன்பு எதுவோலையிலிருந்து 300 அடிக்கு மேல் பறக்கும் போது கபிலன் சுமார் 10 அடி உயரமுள்ள மனித வடிவ காற்றினால் தாக்கப்பட்டான். அப்போது அவன் பெரிதாக காயமடையவில்லை. ஆனால் நேத்ராவால் இப்போது கட்டவிழ்க்கப்பட்ட காற்று 30 அடிக்கு மேல் உயரமாக இருந்தது. அதன் அழிவு சக்தி கொஞ்சம் பெரியதாக இருந்தது. அது வாரிசு முத்திரையுடன் மோதி சாதனா மற்றும் மகதியை அடக்கியது. கபிலன் அபேஸ்வாலில் 4000 கல்வெட்டுகளை இயக்கினான். கபிலன் 1000 வடிவ அழிவை கட்டவிழ்த்து முன்னோக்கி சென்றான். அவன் மனித வடிவிலான காற்றை மேலிருந்து கீழாக பாதியாக வெட்டினான். சிதறிய மனித வடிவ காற்று ஆயிரக்கணக்கான சிறு காற்றாக மாறி பறந்து சென்றது. அம்புகனும் நேத்ராவும் ஆளுக்கு ஒரு வாரிசு முத்திரையை குறிவைத்தனர். காலபூதர்களால் கட்டமைக்கப்பட்ட ஒளி சிறையை கபிலன் உடைக்க வாய்ப்பை கொடுக்காமல் அவர்கள் அவனுக்கு அழுத்தம் கொடுத்துக் கொண்டே இருந்தனர். காலபூதர்கள் கட்டமைத்த விண்வெளிக்கு அடைய முடைக்கப்படாவிட்டால் கபிலனால் வெளியேற முடியாது. தாக்கிக் கொண்டே இருங்கள், அவன் இன்னும் எவ்வளவு காலம் தாக்கு பிடிக்கிறான் என்று பார்ப்போம் என்றான் அம்புகன். அவன் கொலைவெறியோடு இருந்தான். 3 காலபூதர்களும் தங்கள் புனிதாலையை திரட்டி 2வது புனித மந்திரத்தை நிகழ்த்தினர். சமுத்திரத்தில் விழுந்த 4வது காலபூதர் இரத்த சிவப்பு ஒளியின் சுவடு போல் தண்ணீருள் இருந்து வெளியேறினார். அவர் 4வது திசையில் வந்திறங்கி தன்னுடைய புனித மந்திரத்தை கட்டவிழ்த்தார். இதற்கிடையில் வைமூரி தன்னுடைய வாளை உருவி அதன் அனைத்து கல்வெட்டுகளையும் தூண்டினார். கொலைவாளிலிருந்து கல்வெட்டுகள் வெளிப்பட்டுக் கொண்டே இருந்தன. அதிலிருந்து வெளியேறும் சக்தி மேலும் மேலும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அது ஒளியின் சுவடு போல கபிலனை நோக்கி தாக்கியது. பனிப்பாறைகளிலிருந்து மதிப்புமிக்க பொருட்களை எடுப்பதில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்த காட்டேரி இனத்தை சேர்ந்த 9 இரத்த துறவிகளும் தொலை தூரத்தில் நடக்கும் போரை பார்த்து சிலிர்த்தனர். கபிலன் முழுமையாக சுற்றி வளைக்கப்பட்டான். அவன் தப்பிப்பதற்கு வழியே இல்லை என்று ஒரு இரத்த துறவி ஏளனம் செய்தார்.
ஏகாதிபத்திய படையின் ஒரு பெரிய குழுவை வழிநடத்தும் இரண்யன் கூட நம்முடன் சண்டையிட துணியவில்லை. ஒற்றை ஆளாக இருந்து கொண்டு சில சிறுவர்களை உடன் வைத்துக் கொண்டு நம்முடன் போரிடுகிறான் இந்த கபிலன். இந்த திமிருக்காகவே அவனது உடலை 8 திசைகளுக்கு வெட்டி வீச வேண்டும் என்றான் இன்னொரு துறவி. அவர் இனி உயிர் வாழப் போவதில்லை. போர்க்களத்தை விட்டுவிட்டு இரத்த துறவிகளின் பார்வை பனிப்பாறையில் இருக்கும் பொக்கிஷங்கள் பக்கம் திரும்பியது. பனிப்பாறை கூட்டத்தில் ஒரு ராட்சத பனிப்பாறையில் ஒரு பழங்கால உருவம் தங்க அங்கி அணிந்தபடி உறைந்த நிலையில் இருந்தது. அந்த உருவம் 60 வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர் போல தோற்றமளித்தாலும் அது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு இறந்தது என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த சடலம் இருந்த பனிப்பாறையை ஒரு இரத்த துறவி உடைத்தார். அந்த சடலத்தின் வயிற்றில் பதக்கம் தொங்கிக் கொண்டிருந்தது. அதை அந்த இரத்த துறவி இழுத்தார். திடீரென்று அந்த சடலம் கண்களை திறந்தது. சடலம் புத்துயிர் பெற்றது என்று அந்த இரத்த துறவி பயத்தில் கர்ஜித்தார். அவர் பனிக்கட்டி கடலில் விழுந்தார். அவரது உடலை பனிக்கடல் சூழ்ந்து இன்னொரு பனிப்பாறையாக மாற்றியது. அவர் கொடுத்த வலி மிகுந்த அழுகை மற்ற இரத்த துறவிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. மேலும் அம்புகன், வெமுரி மற்றும் மற்ற காட்டேரிகளுக்கு கூட அந்த சத்தம் கேட்டது. என்ன நடந்தது என்று நான் சென்று பார்க்கின்றேன். நீங்கள் அனைவரும் கபிலனோடு தொடர்ந்து போரிடுங்கள். அவனை மீண்டும் தப்பிக்க மட்டும் விட்டு விடாதீர்கள் என்று கூறிவிட்டு நேத்ரா அழுகை வந்த திசையை நோக்கி நிழலாக பறந்தாள். நேத்ரா நேரில் செல்வதால் அம்புகனும் வெமுரியும் கொஞ்சம் நிம்மதி அடைந்தனர். என்ன நடந்தாலும் அவளால் அதை தீர்க்க முடியும். அதனால் அவர்கள் கபிலனை வீழ்த்துவதில் கவனம் செலுத்தினர். கபிலன் தன்னுடைய வாளால் 13 முறை தாக்கினான். கொலைவாளோடு 13 முறை நேருக்கு நேராக அவன் மோதினான். வெமுரி நேர்த்தியாக வாழ் வீசினான். அவனுடைய ஒவ்வொரு வாழ் வீச்சும் எதிரியின் அசைவை கணித்து அதற்கு ஏற்றாற்போல் கட்டவிழ்த்து விடப்பட்டது. அவன் ஒவ்வொரு முறை வாழ் வீசும் போது அது கபிலனை தடுமாற செய்தது. கொலைவாள் மகாயுக துறவி பயன்படுத்திய பண்டைய ஆயுதம் மட்டுமல்ல, அது 10,000 கல்வெட்டுகள் கொண்ட புனித ஆயுதத்திற்கு சமமானதாக இருந்தது. அதோடு அது 1000 வடிவ புனித ஆயுதங்கள் பட்டியலில் 7வது இடத்தில் இருந்தது. அதன் ஒவ்வொரு தாக்குதலும் மலைகளை பிளக்கக்கூடும். கபிலனுக்கு வியர்த்து ஊற்றியது. இந்த காலபூதர்களின் கடையத்தை நான் உடைக்கவில்லை என்றால் என்னால் இந்த போரில் இருந்து உயிரோடு திரும்ப முடியாது. நான் வெண்கல காடகத்தை செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்று கூறினார். கபிலன் கண்களை மூடிக்கொண்டு கவியையும் தன்யவதையையும் அழைத்தார். நீங்கள் இருவரும் உங்கள் புனிதாலையை எனக்குள் அனுப்பி எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கூறினார். தன்யவதி ஏற்கனவே 3ஆம் நிலை துறவியாக மாறிவிட்டாள். அதனால் அவளுக்குள் கணிசமான புனிதாலை இருந்தது. அது ஒரு நதியைப் போல விரைந்து சென்று கபிலனின் மெருடியன்களில் பாய்ந்தது. கபிலனின் முதுகில் கை வைத்து தன்னுடைய புனிதாலையை அவனுக்குள் அனுப்பினான். இந்த பக்கம் 4 கால பூதர்களும் இணைந்து 4 மரணாச்சை செயல்படுத்தினர். 4 மரண உருவங்கள் வெகுண்டு எழுந்தன. 4 மரணாட்சின் சக்தி பாரக மண்டலத்தில் இருக்கும் ஒருவரையே கொன்றுவிடும். அதனால் கபிலன் தொல்லை இனி இருக்காது என்று வெமுரியும் அம்பகனும் மகிழ்ச்சி கொண்டனர். வெமுரி கொலைவாளை பின்னோக்கி இழுத்தார். மரணாச்சின் அழுத்தம் அவனையும் அம்புகனையும் மூச்சடைக்க வைத்தது. அந்த மரணாச்சை பார்க்கும்போது 4 மரண கடவுள்கள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டதை போல தெரிந்தது. 4 மரண பூதர்களின் உருவங்களும் கபிலனையும் அவன் குழுவையும் தாக்கவிருந்தன. திடீரென்ற பிரகாசமான தங்க ஒளி கபிலனிடமிருந்து வெளியேறியது. பழங்கால முத்திரைகள் வானத்தில் மிதந்தது. அவை நட்சத்திரங்களைப் போல பயங்கரமான சக்தியோடு பிரகாசித்தது. தங்க ஒளியின் மையத்தில் ஒரு வெண்கல கொப்பரை மிதந்தது. அதே நேரத்தில் பேரரசர் சேனாதிபதியின் மங்களான உருவம் தோன்றியது. அது மரண கடவுள் உருவத்தை விட 10 மடங்கு பெரியதாக இருந்தது. சேனாதிபதியின் உருவம் ஒரு எற்றத்தோடு 4 உருவத்தையும் கிழித்தறிந்தது. 4 கால பூதர்களும் ரத்தம் சிந்தின. பின்னர் பின்னோக்கி தூக்கி எறியப்பட்டனர். அவர்கள் அனைவரும் பலத்த காயமடைந்தனர். அவர்களின் காலடியில் இருந்த 4 பனிப்பாறைகளும் வெடித்து சிதறின. அந்த பனிப்பாறைகளில் இருந்து 4 பழங்கால சடலங்களும் சட்டென்று வெளியேறின. 4 சடலங்களில் 2 மனிதர்கள், ஒரு படிகமலை நாகம் மற்றும் ஒரு இரத்த சிவப்பு ஓடாய் ஆகியவை உள்ளுக்குள் இருந்தன. 4 சடலங்களும் காற்றில் பறந்தன. ஒரு மர்ம சக்தியால் அந்த 4 சடலங்களும் திடீரென்று கண்களை திறந்தனர். அம்புகனும் வெமுரியும் 4 பழங்கால சடலங்களில் ஏற்பட்ட மாற்றங்களை உணரவில்லை. அவர்கள் திடீரென்று தோன்றிய வெண்கல காடகத்தை கண்டு திகைத்து போய் நின்றனர். காலபூதர்கள் சரிந்ததால் விண்வெளி கேடயம் தகர்க்கப்பட்டது.
கபிலனின் குழு அவர்களிடமிருந்து தப்பித்துச் சென்றன. இவன் மனிதன்தானா இல்லை அரக்கனா? இவனுக்கு எப்படி இப்படி ஒரு பழங்கால ஆயுதம் கிடைத்தது? இல்லை, இதில் ஏதோ தவறு இருக்கிறது என்று அம்புகன் வேமூரியிடம் குழப்பத்தோடு கேட்டான். அம்புகனுக்கு தலையை சுற்றியது. விண்வெளி சக்தி, மகதையிடம் இருக்கும் சக்தி, அதோடு கபிலனின் வாள். இப்படி கபிலனிடம் இருக்கும் அனைத்து பொக்கிஷங்களையும் அம்புகன் மனதில் கணக்கு போட்டு கபிலனை எப்படி வீழ்த்தலாம் என திட்டமிட்டு இருந்தான். கபிலனின் மரணத்தை அவன் சரியாக வகுத்து இருந்தான். ஆனால் அதை குலைக்கும் விதமாக திடீரென்று தோன்றிய இந்த வெண்கலக்க ஆடகம் அவனது ஒட்டு மொத்த போர் வியூக அறிவையை கேள்விக்குறியாக்கியது. அம்புகனின் கணக்கீடுகள் அனைத்தும் காற்றில் சாம்பலாகி கரைந்து போயின. இனி மீண்டும் கபிலனை பிடிப்பது சாத்தியமே இல்லாதது என்று அவன் விரக்தி அடைந்தான். தூரத்தில் உள்ள பனிப்பாறைகளில் இருந்து கடுமையான புனித அலை பயங்கரமாக பரவியது. வரிசையாக ஒவ்வொரு பனிப்பாறையாக வெடித்தது. வானத்தை நோக்கி சிவப்பு மற்றும் கருப்பு ஒளிகள் பரவின. நேத்ராவின் முகம் வாடி போனது. அவள் அனைத்து துறவிகளுக்கும் செய்தி அனுப்பினாள். இறந்த சடலங்கள் மீண்டும் உயிர் பெறுகின்றன, ஓடுங்கள் என்று கூறினாள். இந்த செய்தியை பெற்ற அம்புகனின் முகம் இப்போது மேலும் மாறியது. நேத்ராவே பயப்படுகின்றாள் என்றால் என்ன நடக்கிறது என்று அவன் குழம்பினான். அப்போது திடீரென்று அவனுடைய வலது புறத்தில் இருந்து ஒரு ஆபத்து நெருங்குவதை அவன் உணர்ந்தான். ஒரு பெரிய ரத்த சிவப்பு ஓநாய் காற்றில் பறப்பதை அவன் கண்டான். அது தன்னுடைய கோரை பற்களை வெளிப்படுத்தி அம்புகனை விழுங்க விரும்பி அவனை நோக்கி மின்னல் வேகத்தில் பாய்ந்தது. அம்புகன் தன்னுடைய மரண சிலுவையை வீசி ஓநாயின் நெற்றையை தாக்கினான். ஓநாய் பின்னோக்கி பறந்தது. அம்புகன் தன்னை நிலைநிறுத்தி என்ன நடக்கிறது என்பதை கண்காணிக்க முற்பட்ட போது அவனது முதுகள் ஒரு ராட்சத உள்ளங்கை வந்து இறங்கியது. முதுகெலும்புகள் அனைத்தும் உடைந்ததை போல அவனுக்கு வலி ஏற்பட்டது. அவன் தூக்கி எறியப்பட்டான். அவனது முதுகு தோல் குழிந்து அவனுடைய முதுகிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டே இருந்தது. அவன் தட்டு தடுமாறி கடல் பரப்பில் இருந்து எழுந்து நின்று தன்னை தாக்கியது எது என்று திரும்பி பார்த்தான். மனித வடிவிலான ஒரு சடலம் அவனை நோக்கி பாய்ந்தது. சடலத்தின் உள்ளங்கைகள் இரத்த வெள்ளத்தில் நிறைந்து இருந்தது. அம்புகனின் முதுகில் அடித்தவர் அவர்தான் என்பது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. அம்புகன் தன்னுடைய கையை நீட்டி ஆத்மரூப தீபச்சுடரால் அந்த சடலத்தை தாக்கினான். சடலம் நெருப்புக்கு அஞ்சுவது போல் இருந்தது. அது தீபச்சுடரை தொட்டவுடன் வலிமிகுந்த அழுகையை எழுப்பியது. கபிலனின் குழு வானில் மிதந்தபடி பறந்த கண்களோடு இந்த கோரமான போரை பார்த்து கொண்டு இருந்தது. அவர்கள் பார்க்கும் காட்சி மிக வித்தியாசமாக இருந்தது. பணியில் அடைக்கப்பட்ட பழங்கால சடலங்கள் திடீரென்று உயிர் பெற்றதை அவர்களால் நம்பவே முடியவில்லை. காட்டேரி குலத்தை சேர்ந்த 4 இரத்த துறவிகள் கொல்லப்பட்டு விட்டனர். காலபூதர் ஒருவரை மலைநாக சடலம் ஒன்று விழுங்கிவிட்டது. அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது கூட அங்கிருப்பவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் பனிப்பாறைகள் தொடர்ந்து வெடித்தன. சடலங்கள் மீண்டும் மீண்டும் உயிர் பெற்றன. பாதாள லோகத்தில் பேய்கள் ஒன்றாக எழுந்து நிற்பதை போல இருந்தது. முழுமையாக துணியால் சுற்றப்பட்டு பதப்படுத்தப்பட ஒரு மனித சடலத்தின் முதுகில் ஒரு ஜோடி கருப்பு இறக்கைகள் இருந்தன. அது காற்றில் பறந்து மகதையை நோக்கி பாய்ந்தது. அந்த சடலம் வயதான ஒரு மனிதரின் சடலம். அவரது உடலின் மீது எண்ணற்ற முத்திரைகள் பொறிக்கப்பட்டு இருந்தன. என்னிடம் வராதே, நான் அவ்வளவு சுவையாக இருக்க மாட்டேன் என்று மகதி பயத்தில் அழுதாள். அவள் கபிலனுக்கும் சாதனாவிற்கும் பின்னால் மறைந்து நின்று கொண்டு பயத்தில் நடுங்கினாள். அப்போது எபிசோட் 1182 பேராசையை அடக்க வேண்டியது அவசியம். மகதியை நோக்கி வந்த சடலத்தை சாதனா தன்னுடைய வாரிசு முத்திரையால் தாக்கினாள். கபிலனும் மஃபீஸ்வாளால் தாக்கினாள். 2 தாக்குதல்களும் ஒரே நேரத்தில் மனித சடலத்தை நோக்கி சென்றன. வாரிசு முத்திரையால் அந்த சடலத்தை அசைக்க கூட முடியவில்லை. கபிலனின் வாள் அதன் சில கருப்பு இறகுகளை மட்டுமே வெட்டியது. இவ்வளவு பயங்கரமான ஒரு உருவமா என்று கபிலன் உள்ளுக்குள் அதிர்ந்தான். கண்டிப்பாக இந்த சடலம் உயிரோடு இருக்கும் போது கற்பனைக்கும் எட்டாத தற்காப்பு நிலையில் இருந்திருக்கும் என்று கபிலன் யோகித்தான். அந்த சடலம் மகதியை பெறுவதிலேயே குறியாக இருந்தது. அது மீண்டும் தன்னுடைய நகத்தை நீட்டி மகதியின் கழுத்தை நோக்கி சென்றது. மகதி வீதியில் இருந்தாள். அவள் தன்னுடைய கத்தியை எடுத்து கண்களை மூடிக்கொண்டு சுற்றினாள். எங்கு குறிவைக்கின்றோம், யாரை குறிவைக்கின்றோம் என்று தெரியாமல் கூட அவள் கத்தியை சுழற்ற எதிர்பாராத விதமாக சடலத்தின் ஒரு கை துண்டானது. அந்த சமயத்தில்
கபிலன் சடலத்தின் வலது தோளில் தன்னுடைய உள்ளங்கையாச்சை இறக்கி அதை பின்னோக்கி பறக்க வைத்தான். ஆனால் மகதி இன்னும் கண்களை மூடிக்கொண்டு கத்தியை வீசிக்கொண்டு இருந்தாள். அதில் எதிர்பாராத விதமாக கபிலனின் கழுத்திற்கு நேராக கத்தி வந்து நின்றது. கபிலன் வேகமாக அங்கிருந்து நகர்ந்தான். அவன் உடலெல்லாம் வியர்க்க அதிர்ச்சியில் நின்று கொண்டிருந்தான். பேய்களிடமிருந்து தப்பித்து அவன் மகதி கையால் இறந்து இருப்பான். மகதியை தடுக்க சாதனா வேகமாக முன்னேறி பாய்ந்தாள். மகதி இறுதியாக அமைதி அடைந்து வாழ் வீசுவதை நிறுத்தினாள். அங்கு 100ற்கும் மேற்பட்ட சடலங்கள் உயிர் பெற்றன. அவற்றில் பெரும்பாலான சடலங்கள் காட்டெறிகுல துறவிகளையே தாக்கினர். ஒரு சில சடலங்கள் மட்டும் கபிலனின் குழுவை குறிவைத்து பறந்தன. இது பார்ப்பதற்கே பயங்கரமானதாக இருக்கிறது. நாம் உடனே கிளம்ப வேண்டும் என்றான் கபிலன். கபிலன் தனக்குள் எஞ்சியிருந்த புனித அலையை செயல்படுத்தினான். விண்வெளி நகர்வை பயன்படுத்தி தன்னுடைய குழுவை உடனடியாக பல மைல்களை தாண்டி கூட்டி வந்தான். வெண்கல காடகத்தை செயல்படுத்தியதில் அவனுடைய புனித அலை அதிகமாக செலவானது. மீதமுள்ள புனித அலைகள் ஒரே ஒரு விண்வெளி நகர்வை நிகழ்த்த மட்டுமே போதுமானதாக இருந்தது. பல மைல்கள் தாண்டி வந்ததும் கபிலன் திரும்பி பரந்த கடலை பார்த்தான். பனிப்பாறைகளின் கூட்டத்தை அவனால் இன்னும் பார்க்க முடிந்தது. கபிக்கு மூச்சு திணறியது. அதிர்ஷ்டவசமாக நான் என் ஆசையை அடக்கிக் கொண்டேன். இல்லையெனில் காட்டேரிகளுக்கு வந்த நிலைமைதான் எனக்கும் வந்திருக்கும் என்று கூறினாள். அனைவரும் கபியை முறைத்து பார்த்தனர். சாதனாவும் மகிழனையும் மட்டும் அவனை தடுக்கவில்லை. இல்லை என்றால் அவன் நிச்சயமாக தன்னுடைய பேராசையால் பெரும் ஆபத்தில் மாட்டியிருப்பான். மகிழ்னி பயம் கலந்த மகிழ்ச்சியோடு, இந்த தாக்குதலில் காட்டேரிகள் கூட்டம் பெரும் இழப்பை சந்திக்க நேரிடும். எத்தனை பேர் உயிரோடு தப்பிப்பார்கள் என்று தெரியவில்லை என்று கூறினாள். அப்போது பனிப்பாறைகளில் இருந்து ஒரு நீண்ட அலறல் வந்தது. அம்புகனின் 6 சிறகுகளும் அங்கு விரிந்தன. அதிர்ச்சி தரும் வேகத்தில் அவன் கபிலன் வந்த திசைகள் அதிவேகமாக வந்து கொண்டிருந்தான். எண்ணற்ற சடலங்கள் அவனை துரத்தி கொண்டிருந்தன. அம்புகன் நம்மை கண்டுபிடித்து விட்டான். அவன் அந்த ஆபத்திற்குள் நம்மையும் தள்ள விரும்புகின்றான் என்றான் கவி. நாம் உடனடியாக இங்கிருந்து ஓட வேண்டும் என்றான் கபிலன். கபிலன், சாதனா, மகிழ்னி, மகதி மற்றும் கவி என அனைவரும் தங்கள் அதிவேகத்தை பயன்படுத்தி அங்கிருந்து தப்பித்து ஓடினர். அவர்கள் பண்டைய சடலங்களால் சூழப்பட்டால் காட்டேர்களுக்கு என்ன முடிவு ஏற்பட்டதோ அதுதான் அவர்களுக்கும் ஏற்பட்டு இருக்கும். தப்பிக்கும் போது கபிலன் தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி தன்னுடைய புனித அலையை மீட்டெடுக்க முயற்சித்தான். சாதனாவும் மகிழனையும் தங்கள் வாரிசு முத்திரைகளை வீசி அம்புகளை தங்களை துரத்தி வராமல் தடுத்துக் கொண்டிருந்தனர். ஒரு வழியாக கபிலன் இறுதியாக தன்னுடைய புனித அலையை மீட்டெடுத்து விட்டான். அவன் மீண்டும் ஒரு விண்வெளி நகர்வை நிகழ்த்தி தன்னுடைய குழுவை மீண்டும் பல மைல்களை கடந்து கூட்டி வந்தான். இம்முறை அம்புகனிடமிருந்து பல மைல் தூரம் தாண்டி வந்து விட்டதால் கபிலனின் குழு கொஞ்சம் நிம்மதி அடைந்தனர். அவர்கள் தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொண்டனர். இதற்கு முன்பு இருந்ததைப் போல இந்த பகுதியில் அதிகமான சடல பனிப்பாறைகள் இல்லை. இங்கே குறைவாகவே காணப்பட்டது. கபிலனின் குழு இறுதியாக ஒரு பனிப்பாறையை கண்டறிந்தது. அதன் மீது வேகமாக சென்று ஏறினார்கள். அவர்கள் அனைவரும் தங்களை மீட்டெடுக்க ஆரம்பித்தார்கள். இதுபோல ஆபத்துகள் அதிகமாக விதைக்கப்பட்டு இருக்கும் ஒரு பகுதியாக இருந்தது. உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பை பெற அவர்கள் எல்லா நேரங்களிலும் தங்களது உச்சபட்ச வலிமையோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருந்தது. அவர்கள் தலையில்லாத ஒரு சடலத்தினால் உருவான பனிப்பாறையின் மீது அமர்ந்து தங்களை மீட்டெடுத்துக் கொண்டிருந்தனர். பனிப்பாறை உடைந்து போகாத வரை உள்ளே இருக்கும் சடலம் எழுந்திருக்காது. அனைவரும் தங்களை மீட்டெடுத்துக் கொண்டு இருந்த போது கவி மட்டும் அந்த பனிப்பாறையின் உச்சியில் ஏறி சுற்றும் முற்றும் ஆராய்ந்தான். தன்னுடைய பெரிய வட்ட கண்களால் சுற்றியிருக்கும் அனைத்து திசைகளையும் அவன் பார்த்தான். திடீரென்று உற்சாகம் அதன் வட்டமான கண்களை நிரப்பியது. தூரத்தில் உள்ள ஒரு ராட்சத பனிப்பாறையை அவன் பார்த்தான். அந்த பனிப்பாறையின் அளவு பெரியதாக இருந்தது. உற்சாகம் தாங்க முடியாமல் கவி கத்தினான். கண்டுபிடித்து விட்டோம், நாம் கண்டுபிடித்து விட்டோம் கபிலா. இங்க வந்து பார், நாம் எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலிகள் என்று கூறினான். அப்போது 1000 வடிவ உயரம் உள்ள ஒரு பனிப்பாறை இருண்ட இரவில் கடலில் மிதந்தது. நட்சத்திரங்களின் ஒளி பனிப்பாறையில் விழுந்து 4 திசைகளிலும் ஒளி சிதறி சுற்றி ஒரு மங்கலான ஒளியை பிரதிபலித்தது. பனிப்பாறையின் முனை மட்டுமே வெளியே இருக்கிறது. பனிப்பாறையின் முக்கிய பகுதி தண்ணீருக்குள் அடியில் மறைந்து இருக்கிறது. கபிலனும் மற்றவர்களும் பனிப்பாறையை நெருங்கி சென்றார்கள். பனிப்பாறைகள் ஒரு பெரிய பூனை அடைக்கப்பட்டிருப்பதை அவர்களால் பார்க்க முடிந்தது. பூனையின் உடலில் கருஞ்சிவப்பு செதில்கள் இருந்தன. அதன் தலை
ஒரு டிராகன் தலையை போல இருந்தது. அதன் முதுகில் முட்களுடன் கூடிய ஒரு ஜோடி டிராகன் இறக்கைகள் இருந்தன. உடலின் பெரும் பகுதி கடலில் ஆழமாக இருந்ததால் ராட்சத பூனையின் முழு உடலையும் அவர்களால் பார்க்க முடியவில்லை. பனிப்பாறைக்குள் இருந்த அந்த மாபெரும் உயிரினத்தை உற்று பார்த்த மகதியின் வாய் அகலமாக திறந்தது. அவள், எவ்வளவு பெரிய உடல் என்று பாருங்கள், அதன் ஒரு செதிலே என் முழு உடலையும் விட பெரியதாக இருக்கும். இது உண்மையிலேயே ஒரு பூனைதானா அல்லது டிராகனா என்று கேட்டாள். அதற்கு கவி, பூனைகள் இனத்தை மாண்டியர்கள் இனம் என்று அழைப்பார்கள். ஆனால் அந்த மாண்டியர்களில் பல கிளைகள் இருக்கிறது. கருப்பு மாண்டியர்கள், வெள்ளை மாண்டியர்கள், பிரம்ம மாண்டியர்கள், வீர மாண்டியர்கள், கால மாண்டியர்கள் என இந்த குழு போய்கொண்டே இருக்கும். அதில் ஒரு குழு டிராகன் மாண்டியர்கள். அந்த குழுவின் மூதாதையர்களுக்கும் டிராகன்களுக்கும் இடையே ஒரு சில தொடர்பு உள்ளது. அதனால்தான் அவர்கள் டிராகனின் சில அம்சங்களை கொண்டுள்ளனர். இவரும் டிராகன் மாண்டியர்கள் குலத்தை சேர்ந்தவர் என்பதால் அது போன்ற தோற்றத்தை கொண்டுள்ளார் என்று கூறினார். இது டிராகன் மாண்டியர் என்றால் இதுதான் அஞ்சையரா என்று கேட்டான் கபிலன். பனிப்பாறையில் அடைக்கப்பட்டு இருந்த ராட்சத பூனையை கபிலன் கவனமாக ஆராய்ந்தான். அவன் தன்னுடைய மனசக்தியால் அதை முழுவதுமாக ஆய்வு செய்தான். ஆனால் அந்த பனிப்பாறை விசித்திரமாக இருந்தது. அது கபிலனின் ஆன்மீக சக்தியை தடுத்தது. அவனால் அதன் சடலத்தின் வடிவத்தை மட்டுமே பார்க்க முடிந்தது. அதன் உள்ளே உள்ள வலிமை மற்றும் புனிதாலையை அவனால் ஆய்வு செய்ய முடியவில்லை. அதனால் அந்த பூனை இறப்பதற்கு முன்பு எந்த தற்காப்பு நிலையில் இருந்தது என்பதை அவனால் சொல்ல முடியவில்லை. கபிலன் விரக்தி அடைந்ததை பார்த்த கவி, எனக்கு தெரிந்தவரை துறவி வர்க்கத்திற்கு கீழ் உள்ள எந்த ஒரு பூனையாலும் இப்படி ஒரு உடலை அடைய முடியாது கபிலா என்று கூறினார். பூனை குலத்தின் ராஜதுறவிகள் மனித குலத்தின் ராஜதுறவிகளைப் போலவே சக்தி வாய்ந்தவர்கள். அதனால் இது போன்ற உயிரினங்கள் இறந்த பிறகும் ஆபத்தை சுமந்து கொண்டு இருக்கும். இந்த பூனையின் உடலில் இருக்கும் புனித ஆத்மாவின் சுவடு கூட கபிலனுக்கும் மற்றவர்களுக்கும் பேரழிவை ஏற்படுத்தும். பனிப்பாறையை உடைத்தால் அது புத்துயிர் பெறுமா என்பது யாருக்கும் தெரியாது. அது எழுந்தால் கபிலனுக்கும் மற்றவர்களுக்கும் உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லை. மகிழ்நி கபிலனை பார்த்து, மீகாமரே, அஞ்சைய துறவியின் உடலை நசுக்க நம் வாரிசு முத்திரையை பயன்படுத்துவோம் என்று கூறினாள். இல்லை, அதில் அமுதசாரத்தின் செயல்முறை குறிப்பு இருந்தால் அதுவும் அவரோடு அழிந்துவிடும் என்று கபிலன் மகிழ்நியை தடுத்தான். உடனே கவி, அஞ்சையரின் உடல் அமைப்பை வைத்து பார்த்தால் வாரிசு முத்திரையால் கூட அவரது உடலை அழிக்க முடியாது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது என்று கூறினார். கபிலனும் மற்றவர்களும் மிகவும் இக்கட்டான நிலையில் இருந்தனர். அவர்கள் அமுதசாரத்தை பெற ஆசைப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் பனிப்பாறையை உடைக்க துணியவில்லை. அவர்கள் மிகவும் நெருக்கமாக இருந்தனர். ஆனால் ஆபத்தை கண்டு அஞ்சிக் கொண்டு இருந்தனர். அமுதசாரம் விலை மதிப்பற்ற ஒன்று. அது மனித இனத்தின் உடல்களை மேம்பட செய்யக்கூடியது. அது கிடைத்தால் கபிலன் தன்னுடைய பிரிவையை பலப்படுத்தலாம். கபிலன் அமுதசாரத்தை பெறுவதற்கு மிகவும் நெருக்கமாக இருந்ததால் அதை எளிதில் விட்டு செல்ல அவனுக்கு மனம் வரவில்லை. சிறிது நேரம் யோசித்த கபிலன் அவர்கள் அனைவரையும் பார்த்து, பின்வாங்குங்கள். நீங்கள் அனைவரும் முடிந்தவரை இங்கிருந்து தூரமாக செல்லுங்கள். குறைந்தபட்சம் 10 மைல்களாவது தள்ளி நில்லுங்கள். இதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்று கூறினான். என்னிடம் தெய்வீக டிராகன் கவசம் உள்ளது. அதனால் என்னை என்னால் தற்காத்துக் கொள்ள முடியும். நான் இங்கேயே இருக்கின்றேன் என்றாள் மகிழ்நி. கபிலன் உறுதியாக இருந்தான். எல்லோரும் என்றால் எல்லோர் இப்போதே இங்கிருந்து கிளம்புங்கள். அஞ்சையர் மட்டும் எழுந்தால் தெய்வீக கவசமே அணிந்திருந்தாலும் உங்கள் உடல் நசுக்கப்படும் என்று கூறினார். சாதனா, மகதி, கவி மற்றும் மகிழ்நி நால்வருமே பல மைல்கள் பின்வாங்கினர். கபிலன் ஆபத்தில் சிக்கினால் தப்பிக்க விண்வெளியின் சக்தியை பயன்படுத்த முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால் அவர்களுக்கு அவன் மீது இருந்த கவலை கொஞ்சம் மறைந்தது. கபிலன் உடனடியாக பனியை உடைக்கவில்லை. அதற்கு பதிலாக அவன் பனிப்பாறையின் உச்சியில் நின்று தன்னுடைய புனித அலையை மீட்டெடுத்தான். அவன் மீண்டும் தன்னுடைய உச்ச நிலையை அடைந்த பிறகு அவன் எழுந்து நின்றான். கபிலன் அஃபீஸ்வாலை வரவழைத்தான். நூற்றுக்கணக்கான வாள்கதிர்கள் அஃபீஸ்வாலில் இருந்து பறந்து பனிப்பாறையை நோக்கி பாய்ந்தன. கபிலன் அஞ்சையரின் உடலை தொந்தரவு செய்யாதபடி அவர் மீது இருந்த பனியை உடைக்க மிகவும் பழமையான ஒரு முறையை பயன்படுத்தினான். சிலைகளை செதுக்குவதை போல அவன் பனிப்பாறையை செதுக்கி ஒவ்வொரு பனித்துண்டாக எடுத்துக் கொண்டிருந்தான். பனிப்பாறை மெலிந்து கொண்டே வந்தது. ராட்சத பூனையின் சக்திகள்
அப்போது வெளிப்பட்டன. மேலும் அவை வலுப்பெற ஆரம்பித்தன. கருஞ்சிவப்பு ஒளியின் தடயங்கள் அப்போது வெளிப்பட்டன. ராட்சத பூனையை சுற்றியுள்ள பனி அதுவாக விழத் தொடங்கியது. அதன் உடலில் இருந்து பயங்கரமான சக்தி வெளியேறியது. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக சேமித்து வைத்திருந்த சக்தி திரட்டப்பட்டது. அந்த சமயத்தில் தூரத்தில் இருந்து 2 மலைகள் கபிலனை நோக்கி பறந்து வந்தது. அது அவனுடைய தலைக்கு மேலே மிதந்தது. அவை வாரிசு முத்திரைகள். 2 வாரிசு முத்திரைகளுக்கு இடையே ஒரு வெள்ளிக்கத்தையும் மிதந்து கொண்டிருந்தது. சாதனா, மகிழினி மற்றும் மகதி இவர்களாகியோர் கபிலனை பற்றி கவலை கொண்டனர். அதனால்தான் அவர்கள் அவனுக்கு உதவ ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள். அந்த சடலம் இன்னும் எழுந்திருக்கவே இல்லை என்பதை உணர்ந்த கபிலன் ஆயுதங்களை தடுத்து நிறுத்தினான். இருப்பினும் அந்த உடலில் இருந்து வெளியேறிய சக்தி அலைகள் அதிகமாகிக் கொண்டே சென்றன. பெரும்பாலான பனிப்பாறைகள் உடைக்கப்பட்டு விட்டன. இறுதியாக பூனையின் உண்மையான உருவத்தை கபிலன் பார்த்தான். இது உண்மையிலேயே அஞ்சய துறவிதான் என்றான் கபிலன். பனிப்பாறை மெலிதானதால் கபிலன் தன்னுடைய மனோதிட சக்தியை பயன்படுத்தி அந்த சடலத்தின் சாகுபடியை ஆராய்ந்தான். அது பயங்கரமாக இருந்தது. யாழி கண்டத்தில் கபிலன் கண்ட மகர யாழிக்கு சமமான தற்காப்பு வளர்ப்பு இந்த சடலத்தில் இருந்தது. இவர் மட்டும் இன்னும் உயிரோடு இருந்திருந்தால் இவர்தான் கானக களத்தின் கடவுளாக இருந்திருப்பார். கபிலனுக்கு இருக்கும் தைரியம் இறந்த அஞ்சையர் மீது இருக்கும் பயத்தை தாண்டியது. அதனால் அவன் பயப்படாமல் தொடர்ந்து பனிப்பாறையை உடைத்துக் கொண்டிருந்தான். கபிலன் இரத்த கவசத்தை அணிந்திருந்தான். அவன் தண்ணீரில் மிதித்து அஞ்சையரின் உடலை நோக்கி நடந்தான். இவரது செதில்கள், ரத்தம், எலும்புகள் மற்றும் புனித மூலங்கள் அனைத்தும் துறவிகளாக மாற துடிக்கும் வீரர்களுக்கு மதிப்பு மிக்க பொக்கிஷங்கள். ஆனால் இவை எல்லாம் இங்கு வீணாய் கிடைக்கிறதா என்று கபிலன் வருத்தம் கொண்டான். இந்த உடல் மட்டும் எது ஓடையில் இல்லை என்றால் கபிலன் இந்த முழு உடலையும் எடுத்துச் சென்று இருப்பான். இப்போதும் அவனிடம் சில வழிகள் இருந்தாலும் இந்த உடல் என்ன செய்யும் என்று அவனுக்கு தெரியாது. விண்வெளி வளையத்தில் வைத்து எடுத்து செல்ல முயன்றால் கூட அதில் ஆபத்துகள் இருக்கிறது. ஒருவேளை அந்த உடல் திடீரென்று எழுந்தால் அது விண்வெளி வளையத்தை எளிதில் அழித்துவிடும். அதன் பின்னர் அது மிகப்பெரிய பேராபத்தை கூட்டி வரும். பேராசையை அடக்க வேண்டும் என்று தன்னை கட்டுப்படுத்திய கபிலன் அமுதசாரத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு இங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். கபிலன் தன்னுடைய புனித அலை அடுக்குகளை வெளியிட்டான். அவன் தரையிலிருந்து மேலே எழும்பினான். கண்களை மூடி தன்னுடைய மனோதிட சக்தியை அவன் வெளியிட அது பல்லாயிரக்கணக்கான ஒளிப்புள்ளிகளாக மாறி அஞ்சையரின் உடலுக்குள் சென்றது. கபிலன் அஞ்சையரின் உடலில் அமுதசாரத்தை தேடிக்கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு அது மட்டும் கிடைக்கவே இல்லை. மாறாக எபிசோட் 1183 பிரிந்தான் கபிலன். அஞ்சையரின் உடலில் கபிலன் அதிக நேரம் செலவிட துணியவில்லை. அஞ்சையரின் புனித மூலாதாரத்தை கூட அவன் எடுக்கவில்லை. அவனுக்கு கிடைத்த பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அவன் அங்கிருந்து புறப்பட தயாரானான். பனிப்பாறையின் உச்சியின் மீது கபிலன் ஏறி நின்றான். அப்போது அவனுடைய காலுக்கு கீழே இருந்து ஒரு குளிர் சக்தி மேலே ஏறியது. அது அவனுடைய கால்களை மரத்து போக செய்தது. கபிலன் திகைத்து போனான். அவன் உடனடியாக தன்னுடைய புனித அலை மற்றும் விண்வெளி சக்தியை அணிதிரட்டினான். ஒரு கர்ஜனை அவன் காதுகளில் பரவியது. அஞ்சையர் கண் திறப்பதற்குள் அவருக்குள் இருக்கும் அமுதசாரத்தை எடுத்து விடலாம் என்று கபிலன் மீண்டும் வெறி பிடித்தவனைப் போல தேடினான். ஆனால் அந்த ஒளி அலைகள் கபிலனின் செவிப்பறைகளை நசுக்கியது. அது அவனை தடுமாறி விழ வைத்தது. கபிலன் இதுபோலை கடலில் விழுந்தான். அஞ்சைய துறவி கண்களை திறந்தார். அவரது முழு உடலும் ஒரு மரண அலையை வீசியது. இந்த இடத்திற்குள் அத்துமீறி நுழைபவர்களை கொள்வதற்காக இங்கிருக்கும் சடலங்கள் உயிர்ப்பிக்கின்றன. இது என்ன வகையான சக்தி, எது ஓலையில் என்ன வகையான மர்மம் நிறைந்து இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. வானில் இருந்த 2 வாரிசு முத்திரைகள் அஞ்சைய துறவின் தலையிலும் முதுகிலும் ஒரே நேரத்தில் மோதின. ஆனால் அஞ்சையரின் உடல் சின்னதாக கூட அசையவில்லை. 2 வாரிசு முத்திரைகள் ஒரே நேரத்தில் அவரை தாக்கின. ஆனால் சத்தம் மட்டும்தான் கேட்டதே தவிர அவர் உடல் அசையவில்லை. மகதையின் வெள்ளிக்கத்தி அஞ்சையரின் கழுத்தை குறிவைத்து பாய்ந்தது. இருந்தாலும் அதனால் ஒரு கீறலை கூட போட முடியவில்லை. அஞ்சையரின் உடலில் ஏராளமான பொக்கிஷங்கள் கிடந்தன. அவற்றில் சில 100,000 கணக்கான ஆண்டுகள் பழமையானவை. ஆனாலும் அவை அப்படியே இருந்தன. அவரது உடலில் புனித ஆயுதங்கள், மூதாதையர் ஆயுதங்கள், புனித மிருகங்களின் எலும்புகள்,
புனித தனிமங்கள் மற்றும் புனித கற்கள் எல்லாம் இருந்தன. அவரது உடல் ஒரு தேசிய கருவூலமாக இருந்தது. அமுதசாரம் எங்கே இருக்கிறது என்று கபிலனுக்கு தெரியவில்லை. அவரது உடலில் இருந்த அனைத்து பொக்கிஷங்களையும் அவன் எடுத்தான். அது மலை போல் குவிந்து கிடந்தது. மகதி மகளுடைய என துறவிகள் கூட்டம் தாக்கியும் அஞ்சையர் உடலுக்கு ஒன்றுமே ஆகவில்லை. அஞ்சையரின் இறந்த உடல் கூட துறவிகளை விட வலிமையானதாக இருந்தது. கபிலன் 10 புனிதர்களின் இரத்த கவசத்தால் மூடப்பட்டிருந்தான். அதனால் அவன் கடலில் உறையவில்லை. வாரிசு முத்திரைகளும் வெள்ளிக்கத்தையும் கபிலனுக்கு சிறிது நேரம் வாங்கி கொடுத்தது. கபிலன் சுய நினைவிற்கு வந்தான். அவன் உடனடியாக விண்வெளி நகர்வை நிகழ்த்தி அங்கிருந்து ஓடத் துவங்கினான். கண் விழித்த அஞ்சையர் கபிலன் சென்ற திசையை பார்த்தார். கபிலன் ஒளியின் வேகத்தை விட மிக வேகமாக ஓடினான். ஆனால் அஞ்சையர் அதைவிட வேகமாக இருந்தார். அவர் தன்னுடைய சிறகுகளை விரித்து கபிலனை துரத்தினார். அஞ்சையரின் இறக்கைகள் சிறகடித்து உருவாக்கிய காற்று பல மைல் தூரத்திற்கு ஒரு படுகையை உருவாக்கியது. கபிலன் கடலின் மேற்பரப்பில் நின்றான். 100,000 மலைகள் தன்னை அழுத்துவதைப் போல அவன் உணர்ந்தான். அவன் பற்களை கடித்துக் கொண்டு முன்னோக்கி சென்றான். அவன் காதுகளில் இருந்து ரத்தம் வழிந்தது. அஞ்சையர் முழுமையாக தன்னை நெருங்குவதற்குள் அவன் மீண்டும் ஒரு விண்வெளி நகர்வை நிகழ்த்தி அங்கிருந்து நகர்ந்தான். இந்த அஞ்சையரிடம் மாட்டிக்கொண்ட இந்த இது ஓலையிலேயே நான் இறக்கப் போகிறேன் என்று நினைக்கின்றேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான் கபிலன். மீண்டும் அஞ்சையர் கபிலனை நெருங்கினார். மாபெரும் விண்வெளி நகர்வை நிகழ்த்தினாலும் அவனால் வெளியேற முடியவில்லை. இருப்பினும் கபிலன் தன் உயிருக்கு போராடுவதை கைவிடவில்லை. அவன் தப்பிக்க ஒவ்வொரு நொடியும் போராடினான். அவன் 10ற்கும் மேற்பட்ட முறை மாபெரும் விண்வெளி நகர்வை நிகழ்த்தி நகர்ந்து கொண்டே இருந்தான். இருப்பினும் அஞ்சையர் அவனை துரத்தி கொண்டே இருந்தார். உயிரை கையில் பிடித்துக் கொண்டு கபிலன் ஓடிக்கொண்டு இருக்கும் போது தூரத்தில் ஒரு பனிப்பாறையின் மீது ஒரு உயிரினம் 10ற்கும் மேற்பட்ட பனிப்பாறைகளிலிருந்து மதிப்புமிக்க பொருட்களை சேகரித்து வருவதை கண்டான். அது கபிலனுக்கு தெரிந்த ஒரு உயிரினம். ஐராவதத்திற்குள் நுழையும் போது கபிலனோடு இருந்து அவன் மதுபோலைக்குள் நுழையும் போது காணாமல் போன மதுப்பித்தன் தான் அது. அவன் எது ஓலைக்குள் நுழைந்து இருந்தான். மொத்தம் 17 பனிமலைகள் கடல் பரப்பில் சிதறி கிடந்தன. அதில் ஒன்றின் மீது மதுப்பித்தன் நின்றான். ஒரு அழகான பெண் சடலம் அவனது காலுக்கு கீழே கிடந்தது. அவள் பல ஆண்டுகளுக்கு முன்பு எது ஓலையில் இறந்து விட்டாள். ஆனால் அவளுடைய தோல் இன்னும் பனிவெள்ளையாக இருந்தது. அது அழியவே இல்லை. அந்த சடலத்தின் கழுத்தில் இருந்த பதக்கத்தை மதுப்பித்தன் பிடித்து இழுத்துக் கொண்டு இருந்தான். அந்த பதக்கமானது 3 இதழ்கள் கொண்ட சிறிய மலர் போல இருந்தது. அதில் பச்சை நிறத்தில் 9 வளையங்கள் இருந்தன. இருளில் ஒளிரும் பச்சை விளக்கு போல அது அழகாக இருந்தது. மதுப்பித்தன் பச்சை பூவை 2 விரல்களுக்கு நடுவே வைத்திருந்தான். கண்களில் உற்சாகம் நிறைந்து இருந்தது. 3 கண்கள் கொண்ட பண்டைய இனத்தின் புகழ்பெற்ற நவ வாழ்க்கை மலர் எனக்கு சொந்தமானது. இதை அணிந்தால் எனக்கு ஒருபோதும் வயதாகாது. இப்படி ஒரு புதையல் இருப்பதை இங்க பல பேருக்கு தெரியாது. ஆனால் இது எனக்கு கிடைத்து இருக்கிறது என்று தனக்குள் மகிழ்ச்சியோடு அவன் பேசிக் கொண்டிருந்தான். அப்போது 10 அடி உயரத்தில் ஒரு பேரலை எழுந்து அது மதுப்பித்தன் மீது மோதியது. திடீரென்று மோதிய கடல் அலை அவனை மூழ்கடித்தது. மதுப்பித்தன் வேகமாக எழுந்து நின்றான். தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு சுற்றி முற்றி பார்த்தான். முஷ்டிகளை இறுக்கி தாக்குவதற்கு தயாராக இருந்தான். ஏய், யாருத? எனது நவ வாழ்க்கை மலரை திருட துணிந்தது யார் என்று கர்ஜித்தான். அப்போது ஒரு பெரிய மிருக நிழல் கடலில் இருந்து எழுந்து மதுப்பித்தன் மீது பாய்ந்தது. அந்த பெரிய மிருக நிழல் பூனையின் உருவத்தை கொண்டிருந்தது. அஞ்சையரின் கூர்மையான நகம் மதுப்பித்தனை நோக்கி பாய்ந்தது. பலத்த ஒளி அலைகள் கடலின் மேற்பரப்பில் விழுந்தது. ஒரு பெரிய பள்ளத்தை உருவாக்கியது அது. அது மதுப்பித்தனை விழுங்க கடல் தன்னுடைய பெரிய வாயை திறந்தது போல் இருந்தது. மதுப்பித்தனின் முகம் மாறியது. ஒரு சடலம் தன்னை விழுங்க பார்ப்பதை அவன் உணர்ந்தான். மதுப்பித்தன் தன்னுடைய கைகளை இணைத்தான். காற்றில் இருந்த அசுர அலைகள் தூண்கள் போல் மேலே நோக்கி எழுந்தது. அது ஒரு கருப்பு அலைக்கல் போல திடீரென்று மாறியது. அது வேக வேகமாக சுழன்றதில் அதில் மோதிய பனித்துண்டுகள் எல்லாம் வெடித்து சிதறியது. அஞ்சையர் அலைக்கல் சுழலில் மாட்டி அடிபட்டார். அவரது செதில்கள் கூட விழத் துவங்கின. வேகமாய் சுழன்ற அலைக்கல் அஞ்சையரை தூக்கி கடலிற்குள் அனுப்பியது. அஞ்சையர் தண்ணீருக்கு அடியில் அழுத்தப்பட்டார். அவர் பல 100 அடி தூரம் கடலுக்குள் மூழ்கினார். அவரது கர்ஜனை கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்தது. கடல் மீண்டும் அமைதியானது. என்ன தைரியம் இருந்தால் ஒரு சடலம் எனது நவ வாழ்க்கை மலரை திருட நினைத்து இருக்கும். விடுவேனா?
என்று மதுப்பித்தன் சீறினான். அவன் ஒரு குடுவையை எடுத்து அதில் இருந்த மதுவை குடித்தான். அப்போது பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. கருப்பு அலைக்கல் சங்கமம் சந்திரகுல சாத்தான் பிரிவின் முதன்மையான புனித மந்திரமாகும். அப்படியென்றால் நீங்கள் சாத்தான் பிரிவை சேர்ந்தவரா என்று அந்த குரல் கேட்டது. மதுப்பித்தன் ஒன்றும் ஆச்சரியப்படவில்லை. அவன் திரும்பி பனிமலையின் உச்சியில் நின்று கொண்டிருந்த இளைஞனை பார்த்தான். கருப்பு அலைகள் பயன்படுத்தியதனால் நான் சாத்தான் பிரிவை சேர்ந்தவன் என்றால் வீர வெள்ள உள்ளங்கையை பயன்படுத்தும் நீங்கள் பௌத்த வழியை சேர்ந்தவரா என்று கேட்டான். கபிலன் மதுப்பித்தனோடு வாதிட விரும்பவில்லை. கபிலன் முதலில் இரத்த கவசத்தை கலட்டினார். அவனது உடல் இரத்த காயங்களால் மூடப்பட்டு இருந்தது. அவனது உடல் பல பாகங்களாக பிளவுபட்டதை போல தெரிந்தது. அவனுக்கு வலி உயிர் போனது. மதுப்பித்தன் அவனை பார்த்து ஏளன குரலில், உன் சாகுபடி என்னவென்று உனக்கு தெரிந்து இருந்தும் அந்த உயிரினத்தோடு நீ சண்டைக்கு சென்று இருக்கின்றாய். நல்ல வேளை நீ புனித உடலை பெற்று இருந்தாய். இல்லை என்றால் உன் உடல் இந்நேரம் அழிந்து இருக்கும் என்று கூறினான். நான் என்ன வேண்டுமென்றே அவரை புண்படுத்தினேன் என்று நினைக்கிறீர்களா? நான் 6 மகான்களின் என்று பேசிக் கொண்டிருக்கும் போதே அவன் இருமினான். அவனால் தொடர்ந்து பேசக்கூட முடியவில்லை. அவன் இருமலோடு சேர்த்து ரத்தத்தையும் துப்பினான். பின்னர் ஒரு சுகவந்த மூலிகையை எடுத்து அவன் அதை விழுங்கினான். தன்னை குணப்படுத்த கபிலன் ஆரம்பித்தான். மதுப்பித்தனின் கண்கள் விரிந்தது. 6 மகான்கள் என்றால் என்ன என்று கவலையோடு கேட்டான். நீ சரியாக என்ன தேடுகிறாய் என்று கேட்டான். தான் தேடுவதை தான் கபிலனும் தேடுகிறானா என்று மதுப்பித்தன் சந்தேகப்பட்டான். மதுப்பித்தன் தலை சிறந்த அமுதசாரத்தை உருவாக்க அதிக நேரத்தையும் முயற்சிகளையும் செலவிட்டான். எண்ணற்ற புத்தகங்களை படித்தான். மேலும் அமுதசாரத்தின் செயல்முறையை வைத்து இருந்த மிருக இனங்கள் பரவி கிடக்கும் வஜ்ரவாளி எல்லாம் அவன் சுற்றி திரிந்தான். 6 மகான்களின் வான மதுவை கண்டுபிடித்து அதை மீண்டும் உருவாக்கி வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். மதுப்பித்தனின் நீண்ட கால தேடல் ஐராவத பெருங்கடலை சுட்டி காட்டின. அதனால்தான் அவன் ஐராவத சமுத்திரத்திற்கே வந்தான். இப்போது கபிலன் 6 மகான்கள் என்று கூறியவுடன் அவன் பதட்டப்பட ஆரம்பித்தான். 1 மணி நேரம் கழித்து கபிலனின் காயங்கள் முழுமையாக மீட்கப்பட்டன. அவன் மீது இருந்த காயங்கள் அனைத்தும் குணமாகிவிட்டன. அவன் கண்களை திறந்தவுடன் மதுப்பித்தனின் சுருக்கமான பழைய முகத்தையும் ஒரு ஜோடி சிரித்த கண்களையும் தான் பார்த்தான். கபிலா, நீ ஏதோ 6 7 மகான்கள் என்று கூறினாயே, அது என்ன என்று மதுப்பித்தன் திகைப்போடு கேட்டான். கபிலன் சிரித்துக் கொண்டே ஒன்றுமில்லை என்று கூறினான். ஒன்றும் இல்லையா? அது எப்படி ஒன்றும் இல்லாமல் போகும் என்று மதுப்பித்தன் மீண்டும் கேட்டான். நான் சாதாரணமாகத்தான் கூறினேன் என்று கபிலன் அலட்சியமாக கூறினான். அவன் எழுந்து நின்று எல்லையற்ற எதுவோலையை நோக்கினான். முன்னதாக நீங்கள் 3 இதழ்கள் கொண்ட நவ வாழ்க்கை மலரை பற்றி குறிப்பிடுவதை நான் கேட்டு இருந்தேன். அது என்ன? முக்கிராதகர்கள் எனப்படும் பண்டைய இனத்தின் புகழ்பெற்ற புனித பொக்கிஷமா என்று கேட்டான். இல்லை, நீங்கள் தவறாக எதையோ போதையில் கட்டியிருக்கின்றீர்கள் என்றான் மதுப்பித்தன். 3 கண்கள் கொண்ட முக்கிராதகர்கள் என்னும் பண்டைய இனம் பல ஆண்டுகளுக்கு முன்பே மறைந்து விட்டது. ஒட்டுமொத்த இனமும் ஒற்றை சந்ததி கூட இல்லாமல் முழுமையாக அழிந்து போயிருந்தது. அவர்களின் புனித பொக்கிஷமான 3 இதழ்கள் நவ வாழ்க்கை மலர் பற்றி பல புராண கதைகள் கூறுகின்றன. அதை அணிந்தால் யாராக இருந்தாலும் அவரால் எப்போதும் இளமையாகவே இருக்க முடியும் மற்றும் நீண்ட ஆயுளை அனுபவிக்க முடியும் என்று புராணத்தில் கூறப்படுகிறது. வரலாற்றில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு துறவி இந்த மலரை வைத்திருந்ததால் அவர் 10,000 ஆண்டுகளுக்கு மேலாக உயிர் வாழ்ந்தார் என்று கூறப்பட்டது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு சாதாரண மனித துறவியின் ஆயுட்காலமே 360 ஆண்டுகள் தான். அவர்கள் ஒரு உயர்ந்த மண்டலத்தில் நுழைந்தால் மட்டுமே அவர்களின் ஆயுட்காலம் அதிகரிக்கும். ஆனால் எதுவாக இருந்தாலும் அவர்கள் 800 ஆண்டுகளை கடந்து வாழ்வது அரிதாக இருந்தது. ராஜ துறவிகளால் மட்டுமே 1000 ஆண்டுகள் வாழ முடியும். மகான்களால் 3000 ஆண்டுகள் வரை வாழ முடியும். ஆனால் 10,000 ஆண்டுகள் வாழும் ஒரு மனிதனின் ஆயுட்காலம் ஒரு மகாயுக துறவியை விட பயங்கரமானது. அதனால்தான் 3 இதழ்கள் கொண்ட நவ வாழ்க்கை மலரின் மீது அனைவருக்கும் ஒரு ஈர்ப்பு இருந்தது. அந்த புதையலை பெற்ற எந்த ஒரு வீரரும் பரவசம் அடைவார். நிச்சயமாக இவை அனைத்தும் புராண கதைகள் மட்டுமே. அவை உண்மை என்பதற்கு ஒரு சான்று கூட இல்லை.
இவை அனைத்தும் மிகைப்படுத்தப்பட்ட கதைகள் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறினர். கபிலன் மதுப்பித்தனிடம் மீண்டும் அது பற்றி கேட்கவில்லை. அவன் தன்னுடைய ஆன்மீக சக்தியை விடுவித்து சாதனாவையும் மற்றவர்களையும் தேடத் துவங்கினான். மதுப்பித்தனின் கண்கள் கலங்கியது. பின்னர் அவன் கபிலனுக்கு அருகே வந்து அமைதியாக இறங்கினான். நாம் ஒன்றாக ஐராவத சமுத்திரத்திற்குள் நுழைந்தோம். அதனால் நாம் ஒன்றாக திரும்ப வேண்டும். அவர்களை கண்டுபிடிக்க நான் உங்களுக்கு உதவி செய்கின்றேன் என்று கூறினான். கபிலனின் முகம் மாறவில்லை. ஆனால் உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டு இருந்தான். 6 மகான்கள் என்ற வார்த்தைதான் இந்த மதுப்பித்தனை இப்படியெல்லாம் செய்ய வைக்கிறதா என்று அவன் உள்ளுக்குள் உணர்ந்தான். மதுப்பித்தன் மிகவும் திறமைசாலி. அதனால் அஞ்சையர் மீண்டும் வந்தால் அவரை சமாளிக்க மதுப்பித்தன் தேவை. எதுவோலையின் விதிகள் சற்று விசித்திரமாக இருந்தன. கபிலனின் ஆன்மீக சக்தி 100 மைல்கள் வரை மட்டுமே சென்றது. அதற்கு மேல் அவனால் அதை நீட்டிக்க முடியவில்லை. எனவே கபிலன் அஞ்சையரை கண்டுபிடித்த இடத்திற்கு சென்றான். அங்கு யாரும் இல்லை. அவர்கள் அனைவரும் வெளியேறிவிட்டனர். இது நடந்து இருக்கக்கூடாதா? இதுபோல மிக பெரியதா? இந்த இடத்தில் இவர்களை கண்டுபிடிப்பது எல்லாம் வைக்கோல் அடிக்கல் குண்டுமணியை தேடுவது போலாகும் என்று கபிலன் விரக்தி கொண்டான். அவன் அவர்களின் பாதுகாப்பு குறித்து கவலைப்பட்டான். மதுப்பித்தன் ஒரு குடுவையை கபிலனிடம் கொடுத்துவிட்டு சிரித்தான். ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறாய்? மது அருந்தினால் எல்லாம் சரியாகிவிடும். புடி என்று கூறினான். இல்லை என்றான் கபிலன். மதுப்பித்தன் குடுவையை தூக்கிக் கொண்டு மீண்டும் குடிக்க ஆரம்பித்தான். மகதையின் திறமையால் அவர்களால் ஏகாதிபத்திய படை, காட்டேரிகள், மாண்டியர்கள் அரண்மனை மற்றும் திருவேணிமலை கூட்டம் போன்றவர்களிடம் தப்பிக்க முடியாது. ஒரு பக்கம் இந்த கவி பேராசை கொண்டவன். அவன் வேறு ஏதாவது ஆபத்தை கூட்டி வந்தாள் என்று கபிலன் கவலை கொண்டான். ஆனால் கவலைப்படுவதால் எதுவும் மாறிவிடாது. அவன் அவர்கள் குறித்து கவலைப்படுவதை நிறுத்த வேண்டும் என்றால் அவன் அவர்களின் திறன்களை நம்ப வேண்டும். இந்த மிகப்பெரிய இடத்தில் உயிர் வாழ அவர்களும் கடுமையாக போராட வேண்டும்.